ஹலோ கேக்குது ப்ரோ. ப்ரோ நேத்துல ஒரு அரசியல் டாபிக்கா போயிடுச்சு. அந்த அரசியலே வேணாங்க கொஞ்ச நாள். அரசியலை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்டுரும். ஆமா ப்ரோ, நமக்கு கொஞ்சம் புரியாது. அது தேவையில்லாத தலைவலிக்கு யாரோ ஒருத்தர் என்னவோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு எதுக்கு? சுமாராகுதுன்னு கூட சொல்ல, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னாலும் படம் உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு, உண்மையிலே சூப்பரா இருக்கு. நம்ம சேனல் ரிலீஸ் பண்றோம், சேனல் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்காகலாம் சொல்லுங்க. நான் உங்களுக்கே தெரியும், ரெடி பேர்லாம் நான் ரிலீஸ் பண்ணேன். நான் என்ன சொன்னேன், படம் பார்த்துட்டு பிடிக்கலன்னா பிடிக்கலாம். ஆமா ஆமா, எல்லா ரிவ்யூவர்ஸும் அப்படிதான் போட்டிருந்தாங்க. கார்த்தி படம் ரொம்ப நல்லா இருக்குது, சிரிச்சு சிரிச்சு வயர்னு வருதுனாலும் சொல்லியிருந்தாங்க. இந்த படம் எல்லாருக்கும் பர்சனலா கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுறது, அதுக்கப்புறம் அந்த சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்படுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் ரொம்ப பர்சனலாக தான் கனெக்ட் ஆச்சு. அது எதுவுமே சோகமாலாம் இருக்காது, எல்லாமே ஃபன்னா ஜாலியாக காமெடியாக இருக்கும். இல்லை, இந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி போச்சு கார்த்தி. என்னது இது, நம்மளுக்கு ஆகிறதெல்லாம் ட்ரெய்லரில் காமிச்சிக்கிறானுங்களேன்ட்டு. எல்லாருக்குமே ஆகும்ல, அது எல்லாருக்குமே ஆகிறது தானே. இது கார்த்திக் ப்ரோ, கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. ப்ரோ, இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த ஹரி பாஸ்கர் யூடியூபர் படம், அது எப்படி ப்ரோ? அதாவது ரிப்போர்ட் எப்படி பார்க்கலான்ட்டு இருக்கேன் சண்டே. ஸோ அது ஷோ போடலைங்க, பார்க்கல, நானும் பார்க்கல. பார்த்தவங்ககிட்ட கேட்டாலும் தெரியும், தெரியலையே. நான் இந்த படம் மட்டும் தான் பார்த்தேன், குடும்பஸ்தன் மட்டும் தான் பார்த்தேன். இந்த வாரம் வர படம் இல்லை. இதுவும் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான். அந்த வலைபேச்சு என்ன கார்த்தி, இப்படியெல்லாம் பேசுறானுங்க பர்சனல் லைஃப் இதெல்லாம். நான் அவங்களதெல்லாம் பார்க்கறதில்ல. ட்விட்டர் டைம் லைனில் ஒரே ஒரு கிளிப்பு வந்துச்சு, அது ஒண்டி பார்த்தேன். அதாவது அவங்க கேக்குது. என்னமோ பக்கத்துல அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பேசுறானுங்களே கார்த்தி. எப்பவுமே இப்படிதானா அவனுங்க? எனக்கு கேட்கலங்க, கட் ஆயிடுச்சு நோட்டில். இல்ல, அந்த த்ரிஷாத் என்னமோ நடிக்க விருப்பம் இல்ல. அவங்க குவிட் பண்றதா சொல்றாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிறாங்கன்ட்டு ஏதோ பக்கத்துல இந்த மாதிரி பேசுறானுங்களே கார்த்தி. எப்பவுமே இப்படிதான் பேசுறானுங்களா? இல்ல இப்போ வண்டியா புதுசா அது? நான் என்ன டைம் லைன்ல வந்துச்சுன்னு ஒரே ஒரு நிமிஷம் கிளிப் தான் பார்த்தேன் நான். யார் பேசுனா, என்ன பேசுனா, கேக்கல கார்த்தி. இது வலைபேச்சு கார்த்தி. வலைபேச்சு நேற்று ஆரம்பிச்சு யூடியூப் சேனல் பார்த்ததே கிடையாது. இப்போ இல்ல, நான் ஒரு அவங்களது 500 டைம் பார்த்ததில்ல. பேசியிருப்போம். அப்புறம் ஏன் பார்த்தீங்க? டைம்ல வந்துச்சுன்னு ஒரே ஒரு நிமிஷம் பார்த்து தப்பா போச்சு. என்னடா இப்படி பேசுறானுங்கன்ட்டு. விட்டு போங்க, அவ்வளவுதான். என்னம்மா இந்த பக்கம் திடீர்னு பிரச்சனையா? யாரு என்ன கேக்குறீங்களா? கேக்குறேன்.
நான் டெய்லி வந்துட்டு தானே இருக்கேன். வந்து கொஞ்ச நேரம் கேட்பேன், அப்புறம் போயிடுவேன். நீங்க வந்தாக்கா வேற கொஞ்ச நாளா சூர்யா அண்ணனை போட்டு அடிக்கிறீங்க. அதனால ரெட்ரோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட பேசிக்கலான்னு இருக்கேன். ஓகே. அதனால அது இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி விஜய் ரசிகர்களோட சண்டை. நீ ஏன் வந்து டைம் பாஸ் பிளேஸ்ல போயிட்டு டிவிகே பத்தி பேசுறேன்னு கேக்குறானு. ஆமா, விஜய் ரசிகர்கள் வந்து டிவிகே பத்தி தானே கேட்பாங்க. இல்ல, நான் வந்து இதுல பேசக்கூடாதான். டைம் பாஸ் பிளேஸ்ல வந்து டிவிகே பத்தி ஏன் பேசுறீங்க, விஜய் பத்தி ஏன் பேசுறீங்க, அவர் வந்து பிஜேபின்னு தெரியுதுல்ல, அவர் வந்து ஒத்துக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேசிக்கா ஒரு விஷயம் புரியவே பண்றது. நீங்க சும்மா விஜய் ஃபேன்ஸா சேர்ந்துக்கிட்டு டிவிக்காரங்க 4 பேர் சேர்ந்துட்டு விஜய் வாழ்க, அண்ணன் தான் சிஎம், பூஜிகாரன் தான் டெபுட்டி சிஎம் இப்படி பேசிட்டு இருந்தா அந்த கருத்து போய் சேராது. ஓகேவா? இப்போ நான் பிஜேபினா எப்போ இருந்து பேசிட்டு இருக்கு பிஜேபி? திமுககாரனோட சண்டை போடுறேன், டிவிகே கூட சண்டை போடுறேன், நேரில் திட்டவனோட சண்டை போடுறேன். எல்லாரும் பேசி 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 தான் ஆர்குமெண்ட் பண்ணி தான் வளர்த்த முடியும். அது விட்டு இல்லை போனாலே எங்களை பற்றி அகேன்ஸ்டாக பேசுவாங்க, அதனால போக மாட்டோம். நாங்களா வந்து குரூப் போட்டு நாங்களா பேசிக்குவோங்க. யார் வேணாமா? அது யாருக்கு ஒன்றும் கிடையாது, பேசிக்குவோங்க. இல்லை உங்களை யாரை அபியூஸ் பண்ணாங்களா, யாரை திட்டுறாங்களா? ஒரு கருத்தில் ரீதியா கருத்து வேஸ்டா பேசுனா யார்கிட்டயுமே பேச முடியாது. நீங்களே பேசிக்க வேண்டியதான் உங்களுக்குள்ளேயே. உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து ஹாய் பாய் சொல்லிக்க வேண்டியதான். சர்ச்சில் வந்து கட்டிப்பிடிச்சி வந்து சமாதானம் சொல்லிக்குவாங்களா, அந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியதான். அவ்வளோதான். அது சொல்லிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எங்களுக்கு என்ன இருக்கு? எதிர்ப்புல தாங்க ஒரு கட்சி வளரும். அப்படிதாங்க வளர்ந்துருக்கு. எம்ஜிஆர் கட்சி இப்படி வளர்ந்துருக்கு, அதிமுக. இங்க எல்லா கட்சியும் வருது. திமுக எப்படி வளர்ந்துருக்கு, காங்கிரஸ் இப்படிலாம் வந்திருக்கு. எல்லாருமே ஐடியாலஜிக்கல் ஃபைட்ல தான் வளர்ந்துருக்கான். அதெல்லாம் போக மாட்டேன், பேசவே மாட்டேன். நான் ஒன்லி விஜய் ஃபேன். விஜய் ஃபேன் டு விஜய் ஃபேன் தான். அப்படின்னா சரி, ஓகே, விஜய் ஃபேன் டு விஜய் ஃபேன் அதிலே இருந்துக்கோங்க, நமக்கு என்ன இருக்கு? பட் ஆனா எதிர்க்கிற அளவுக்கு என்ன ப்ரோ தப்பு பண்ணிட்டாங்க அவங்க? தப்பு பண்றவங்கள எதுவும் கேட்காம இருக்காங்க, அதான் தப்பு. இருக்கும், இதுதானே இருக்கும், அவ்வளவுதான். யாருமே நீங்க எதிர்க்கிறது மீன்ஸ் வந்து நீங்க என்ன மோடி எதிர்க்கிறீங்க, மோடிக்கு கோபேக் மோடின்னு ட்வீட் போட்டீங்க. நீங்க மோடியை வந்து எதிர்க்கிறீங்க. அவர் என்ன பிஎம் இல்லாம போயிடுவாரா? இல்லை உங்க ட்வீட்டை பார்த்துட்டு ஐயோ இப்படி ஒரு தம்பி போட்டாரு அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அது என்ன பேசி தாங்க அரசியல் கட்சியெல்லாம் வளர்ந்துருக்கு. அண்ணன் எப்படி கட்சியை வளர்த்தினாரு, திமுகவை. கருணாநிதி எப்படி வளர்த்தினாரு, எம்ஜிஆர் சினிமால இருந்து வளர்த்தினாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா எப்படி வளர்த்தாங்க. எல்லாருமே அவங்க கருத்தை போய் சேர்த்து யார்கிட்ட சொன்னாங்க? எல்லார்ட்டையும் பேசினாங்க, பொதுவாக தானே பேசினாங்க. அதை விட்டுட்டு நாங்கள் பேசவே மாட்டோம், விஜய் ஃபேன்ஸை மட்டும் தான் பேசுவோம், விஜய் ஃபேன்ஸுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்குவோம், நாங்கள் எங்களுக்கு அவங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது ப்ரோ. பேசுறதே கேட்கல. ஆமா, பேசவே கேட்க மாட்டேங்குது. இன்டர்நெட் இஷ்யூன்னு நினைச்சு 2-3 வாட்டி ஆஃப் இன்டர்நெட் இஷ்யூ உங்களுக்கு இல்ல, இங்க இஷ்யூ. இன்டர்நெட் ப்ராப்ளம் தான். நான் கார்த்தி அண்ணா டெய்லி பாலிடிக்ஸ் சினிமானே போயிட்டு அதுக்கு காரணம் இவன் தான், மாறதான். ஆமா ப்ரோ, உங்க தமிழா உங்களுக்கு ஒரு ஃபேக் ஐடி இருக்கு. தமிழ உங்களுக்கு தெரியாம நீ ஸ்பீக்கர் அதை விடுங்க. இல்லைங்க, குடும்பஸ்தான் படம் வந்து உண்மையில நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது என்ன பாருங்க. என்னடா சேலத்தை டிஸ்ட்ரிபியூட் அவர் தமிழன் சேலம் இல்ல சேலம் டிஸ்ட்ரிபியூஷன் இதே பிளடி பேக்கர் தான் சேலம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். நான் என்ன நல்லா இருக்குன்னு சொன்னேன். படம் பார்த்து இன்னொரு படம் பண்ணீங்களே பிரேம படம் டைரக்டர், அதை பத்தி சொல்லுங்கண்ணே. அது கோல்டா? கோல்டு எப்படி நினைச்சேன்
அதான் இவரு சுப்பையண்ணா, கோயம்புத்தூர் சுப்பையண்ணா இருக்காருல்ல, அவர் தான் எடுத்தாரு. அவரு நான் ஒர்க் பண்ணேன் முழுசா. ஏங்க அது ஒரு பெரிய கதைங்க. அந்த படத்தை எப்படி நம்பணும்னா, மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு படமா நம்பணுங்க. பிரேமுக்கு அப்புறம் பிரேமம் டேரக்டரோட இன்னொரு படம் அப்படி இருக்கும்போது, அதுல வந்து நயன்தாரா வேற, அப்போ நயன்தாரா பீக்ல இருந்தாங்க. நயன்தாரா நடிக்கிறாங்க, பிருத்திவிஜய் நடிக்கிறாரு, அல்போன்ஸ் புத்திரன் அப்படின்னு வேற நம்பினோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அல்போன்ஸ் புத்திரன் யாருன்னு நமக்கு. அவர் என்கிட்ட பேசினாரு, என்கிட்ட தான் பேசினாரு, என்கிட்ட பேசினாரு. ஆக்சுவலா அந்த படம் ஓணம்க்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அது. ஓணம்க்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. அந்த ப்ரொடியூசர் வந்து எல்லாம் பேசி எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி நாங்கள் தியேட்டரில் போட்டு ரோஹிணியில் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சாச்சுங்க. அந்த படத்துக்கு ஓணத்துக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. தமிழில் வரப்போகுது கோல்டு அப்படின்னு சொல்லி போட்டு பயங்கர ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு. அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, சோஷியல் மீடியாவில் இருந்துச்சு. அந்த படத்தோட இன்னைக்குமே ரோஹிணி தேட்டருடைய ஃபர்ஸ்ட் ஷோ ரெஸ்பான்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு மிராக்கலாக தான் இருக்கும். ஒரு மலையாள படத்துக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றது மஞ்சுமல் பாய்ஸ்க்கு முன்னாடி அந்த படத்துக்கு தான் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு. டிசம்பர்ல தானே வந்துச்சு? இல்ல ஓணம் செப்டம்பர் நினைக்கிறேன். ஓணம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரிலீஸ் ஆனது டிசம்பருக்கு. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் டேட் வந்து ஓணம். அதான் ஓணம் தான் பிளான். ஓணம் பிளான் வச்சதுனாலதான் அந்த டைம்ல எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் இங்க தியேட்டர்லாம் வந்து எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது டக்குனு வந்து ப்ரொடியூசர் திடீர்னு கூப்பிட்டு போனை வந்து நான் தான் பேசினேன் ப்ரொடியூசர்கிட்ட. பேசும்போது டேரக்டர் உங்ககிட்ட பேசணும். அவர் கொஞ்சம் லைட்டா மலையாளம் கலந்து பேசுவார்ல, டேரக்டர் உங்ககிட்ட பேசணும். அவர் நல்லா தெளிவாக தான் பேசினாரு, தமிழ்ல தான் பேசினாரு. அல்போன்ஸ் புத்திரன் வாங்கிட்டு அவர் வந்து, நான் என் படம் நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார் நல்லா இருக்குன்னு நினைச்சு தான் வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா. இல்லை புரியல சார். இல்லை நான் ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன்ல, அந்த படத்துல நான் நினைச்ச மாதிரி அந்த படம் இல்லை, இன்னும் கொஞ்சம் சிஜிலாம் எனக்கு வேணும், அதெல்லாம் பண்ணணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இப்போ ரிலீஸ் பண்ணா ஏன் படமா அது இருக்காது அப்படின்னாரு. ரைட்டு சார், தேட்டர்லாம் எல்லாம் கமிட் பண்ணியாச்சு, எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் போட்டாச்சுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குமோ அப்படின்னாரு. இல்லை டைம்னா என்ன கேட்குறீங்க எனக்கு புரியல சார். எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுக்கும், வேணா ஒரு வாரம் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் சிஜிலாம் இருக்கு, இந்த படத்துல நிறைய சிஜி இருக்கு. அப்போ எதுவுமே தெரியல, அவர் ட்ரைலரும் இல்லை, டீசரும் இல்லை, எதுவுமே இல்லையே, சாங் எதுவுமே இல்லை. கோல்டு பொறுத்த வரைக்கும் 4 போஸ்டர் தான். அந்த 4 போஸ்டருமே பிரட்டி அந்த 4 போஸ்டையே திருப்பி போட்டுட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். சரி சார் என்ன பண்ணணும், அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலாம், அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னாரு. சரி ஓகே அடுத்த வாரம் பண்ண அப்போ பேசினவர் தாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணு. ஓகே சார் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சதுங்க. அதுக்கப்புறம் அவரும் ஃபோன் எடுக்கல, ப்ரொடியூசரும் ஃபோன் எடுக்கல, டேரக்டரும் ஃபோன் எடுக்கல. இப்படியே ஒரு 3 மாசம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் கேட்டா அவர் ப்ரொடியூசர் வந்து டேரக்டர் திட்ட, அதுக்கப்புறம் டேரக்டர் ஃபோனே எடுக்கல. எல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அமேசான்காரன் வந்து என்ன பண்ணிட்டான், நீ டிசம்பர்ல படம் ரிலீஸ் பண்ணா பண்ணு, இல்லைன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டான் இந்த கோல்டு படத்தை. அப்புறம் அவசரமா டிசம்பர் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்தோன்னே ப்ரொடியூசர் அந்த கால் எடுத்துட்டாரு. டிசம்பர் 6 ரிலீஸு, நீ எடுத்த படத்தை கொடு. அவருக்கு ஹெல்த் இஷ்யூவும் கொஞ்சம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அல்போன்ஸ் புத்திரனுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ட்வீட்லாம் வந்து ரொம்ப தப்பா போட்டுட்டு இருந்தார்ல, சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று போட்டு இருந்தாரு. ஐயோ உதயநிதி ஸ்டாலின்ல கொஞ்சம் கிழிச்சு போடுவாரு டப்புன்னு. அது அதெல்லாம் உலகி ஏதோ ஒன்று போட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் தான் வடிவேல் மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானே பைத்தியமாவேன்ற மாதிரி ஒரு 3 மாசமா இவ்வளவு சுத்திட்டு இருக்க மாட்ட மாதிரி ஆயிப்போச்சு கடைசியா. அவருக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடுச்சா உண்மையாலே? அது அந்த ப்ராப்ளம் வந்தது எங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? இப்ப தெரியும் எங்க, அவங்க ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருக்க வேண்டியது, அது ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சு. பைத்தியமாவன் இவன்ட்டு ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாயா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு கடைசியா. உண்மையாலே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா? நீங்க ஆமாங்க, அந்த ப்ரொடியூசரே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவர் லிஸ்ட்லாம் சொல்லியிருக்காரு. எப்பா அவன் லூஸ் ஆயிட்டான்ப்பா, அவன் லூஸ் ஆயிட்டான், அவன் படம் கொடுக்க மாட்டான்ப்பா சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகே நம்ம நம்ம தப்பாலாம் பேச வேணாம். பட் அவருக்கு அந்த பிரச்சனை ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒண்ணு. பட் அது சொல்ல மாட்டாங்க தெரியலங்க, என்ன பண்ணாருலாம் தெரியலங்க. அது லிவர் ப்ராப்ளம் எதுவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளி ஆயிட்டாரு, அதெல்லாம் ஓகே, அது முடிஞ்சு போன கதைங்க.
இல்ல தல நாங்க பிரேமம் அப்படிதாங்க படம் நினைச்சோம். பார்த்து மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி கோல்டு வரும்னு நினைச்சோம். அதை வரல. அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் வந்துருச்சு. இப்போ மலையாள படத்தை நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்களே, இதை வந்து கமலஹாசன் மாதிரி நாங்க முன்னாடி யோசிச்சு ஒரு மலையாள படத்தை தமிழ்நாட்டில் கொண்டாடுவாங்கன்னு நினைச்சு ஒரு படம் பண்ணி முக்கம் வாங்கினோம். அது அப்படிதான். இல்ல நீங்க பிரேமமையும் மைண்ட்ல வச்சிருப்பீங்க. பிரேமம்ல கருப்பு சட்டை அந்த மைண்ட் இல்ல செட்ல பிரேமம் இருக்கும்னு இல்லைங்க, பிரேமம் வந்து ரொம்ப கனெக்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி அவர் நேரம் எடுத்தாரு, அது தமிழ் எடுத்தாரு. ஸோ பிரேமம். அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து நயன்தாரா நடிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு சரி ஓகே. அப்போ ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க, அது பெரிய ப்ரைஸ்லாம் இருக்குல்ல, லெஸ் தென் 1 crore தான் அந்த படத்தோடைய காஸ்ட்டு. அப்படின்னும்போது ஓகே ரைட்டு. ஒரு படம் இங்கே தமிழ்நாடுக்கெல்லாம் வந்து தெரியும். இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து மலையாள படம் ஈஸியாக கேட்டிங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய படம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி நினைச்சது தான் அது. ஆக்சுவலாக அந்த ஓணமுக்கு வந்திருந்தா அந்த படம் வந்து அந்த கலெக்ஷன் ஆயிருக்கும். நிவின் பாலே நல்லா வந்திருக்கு 2 பேரு. இல்ல அது அவரும் இந்த ரிலீஸ் ஆச்சானே, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி ஒழுங்கா போகலையா? ஆச்சு அதுவுமே ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் மலையாளம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தமிழ் கொடுத்தாங்க, சென்சார் பண்ணல, சென்சார் பண்ணியிருக்கு, அதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து தான் ரிலீஸ் ஆச்சு. திடீர்னு வந்து ரிலீஸுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணாரு. ட்ரைலரே கிடையாதுங்க அந்த படத்துக்கு, ட்ரைலரு டீசர் எதுவுமே கிடையாது. ப்ரோ இப்போ அல்ஃபான்ஸ் பிச்சன் அடுத்த படம் ஏதோ பண்றாருன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அந்த படம் ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாண்டி படம் மாஸ்டரோட அதுக்கப்புறம் ஒரு படம் ஆரம்பிச்சாருங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் ஆரம்பிச்சாரு. இவர் ராகுல் இருக்கார்ல, ஒரு அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. அவர் வந்து கெஸ்டோ சைக்கிளோ ஏதோ அவர் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டாரு. அதெல்லாம் ஐயோ இவரோட எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம. ஆக்சுவலா அவர் காசு தான் அந்த படம் வரும். இல்ல அவர் வச்சு பண்ண முடியாதுங்க, அவர் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இருக்கு, அது பண்ண முடியாது அவரால். சஞ்சய் வச்சும் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதுவும் எஸ்கேப் ஆயிடுச்சு. விஜயோட சன். ஆமா, அது விஜய் சொல்லியிருப்பார்ல, அந்த பீஸ்டோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ப்ரோ. ஆனா கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ப்ரோ, அம்மா லேப்டாப் இருக்குல்ல அதை வச்சு எல்லாம் எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்க, ஓகேங்க, இதுல என்னங்க இருக்கு? இப்போ பழைய பெருமையை பேசுறதுல ஒன்றும் இல்லை, ஓகேவா. நான் வந்து அந்த காலத்துல வந்து லைட்டே இல்லாம தெருவில் படித்தேன், அதெல்லாம் பேச்சு இல்லை. இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன, உலகம் அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. ரொம்ப இன்ஸ்டன்டா ஃபாஸ்டா போயிட்டு இருக்குங்க உலகம். இன்னைக்கு நீங்க அறிவாளியா இருக்கலாம், நாளைக்கு நீங்க முட்டாளாயிருவீங்க. உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நான் சும்மா இந்த செல்வரான் யார் தெரியுமா? செல்வரான் ஜீனியஸ், சவுஞ்சி 2 காலனி பார்த்துருக்கேன் அப்படின்னு, ஐயோ ஓடா வேலைன்னு அப்படின்றானுங்க. இதுதான் உண்மை, இதுதான் ப்ராக்டிக்கலி. இதை ஒத்துக்கணும் நம்ம. அதை ஒத்துக்காம சும்மா இதை பேசிட்டு இருந்தா அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, நீ யாரான்னு இருந்துட்டு போடா. அப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கு. அதுதான் உண்மை, யதார்த்தம். சங்கர் லெஃப்ட்ல போ, முருகாஸ் ரைட்ல போ, அப்படிதான் இருக்கு எல்லாருமே. இன்னைக்கு ஒரு படம் கொடுக்குறீங்களா, ஓகே இந்த படத்தை பார்க்குறேன், அடுத்த படம் நீ சரியா கொடுக்கலாம், எனக்கு தேவையில்லை, ரிஜெக்டட். அது எனக்கு தேவையே கிடையாது. நான் இங்க ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கு, இப்படிதான் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு நான் இல்லை அப்படின்றதான் உண்மை. நீங்க அது எதையுமே புரிஞ்சிக்காம இன்னும் ஹீரோ ஒர்ஷிப்ல உங்களை தூக்கி கொஞ்சம் கொண்டாடுவாங்க. எம்ஜிஆர் மாதிரி நம்மளை கொண்டாடுவாங்க, நம்மளை வந்து பாரதி ராஜா மாதிரி கொண்டாடுவாங்க, இயக்குனர் இமயம், இயக்குனர் சிகரம் அப்படின்னு பட்ட பேர்லாம் வைப்பாங்க, பாராட்டு வேலை நடத்துவாங்க. அப்படின்னா ஒன்றும் நடத்த மாட்டான், ஒரு இளவும் கிடையாது. அது அந்த தெளிவே இவனுக்கு யாருக்குமே கிடையாது. இவங்களுக்கு எதுக்குங்க ஒரு ஆடியன்ஸ் வந்து ஏன் ஒருத்தனை கொண்டாடணும்? அதெல்லாம் கிடையாது. நீ படம் நல்லா கொடுத்தா பார்ப்பான், அடுத்த படமே சரியா கொடுக்கலாம் பார்க்க மாட்டான். எல்லாருமே எம்ஜிஆர் கிடையாதுங்க, எல்லாருமே அது அந்த காலகட்டத்தில் முடிஞ்சு போச்சு. அது தெரிய மாட்டேங்குது யாருக்கும். மணிரத்னம் படமே நாளைக்கு வந்து நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டான், அவ்வளோதான். யார் மணிரத்னம்? என்னங்க மொக்க படம் கொடுக்குற மணிரத்னம் அப்படிமா. இல்லைங்க நீ நாயகன் பார்த்துருக்க அப்படின்னா, நான் நாயகன் பார்க்கறேன், பார்க்காம போறேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த யதார்த்தத்துக்குள்ள இவங்க வரவே மாட்டேறாங்களே. அந்த யதார்த்தத்துக்குள்ள ஃபிட்டுன்னு ஆகாம சும்மா இன்னும் பழசா பேசிக்கிட்டு, அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, இந்த முன்னாடிலாம் ஜாதி பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என் ரெக்கார்டு எடுத்து பார்த்துக்க, என் பழைய இதை எடுத்து பார்த்துக்க. யாருக்கு வேணும் அது? ப்ரோ மணி சாரும் தலைவரும் படம் பண்றாங்களா? இந்த படமே அவங்க பண்ண வேண்டியதான். தக் லைஃபே வந்து அவர் ரஜினியும் மணிரத்னம் பண்ண வேண்டிய படம் தான். அதுக்குள்ள இது கமிட் ஆகி பண்றாங்க. ஓகே, ரஜினிக்கு தான் 2 படம் சூப்பரா இருக்குங்க. கூலி இருக்கு, ஜெயிலர் இருக்கு, அப்புறம் என்ன?
இல்ல இந்த பிளாக் வாரண்ட்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் வந்துச்சு பாத்தீங்களா? பார்க்கலையே, கார்த்தினா எப்படி வணக்கம். இருக்கு? பார்க்கல ஒரு பார்க்கலங்க. வெப் சீரிஸ் வந்துச்சு. அந்த மாதிரி இப்ப இந்த தமிழ் இதுல வந்து நம்ம அந்த பாளையங்கோட்டை சிறையில ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? அது ஒரு ஜானர் போனா எப்படி இருக்கும்? ஏன் அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண மாட்டேங்காங்க சிறைச்சாலையில் நடக்கிற விஷயங்களை? அதுதாங்க இது இருக்கு வட சென்னையில கொஞ்சம் வருவேன். இல்ல அப்படி இல்ல. அதுல வந்து இந்த 3 பார்ட்டா இருக்கும். அதாவது சிறை தண்டனை, அதாவது தண்டனை சிறைவாசி, அப்புறம் அதுல 3 கேட்டகரி இருக்கும். அத வந்து ஒரு சீரிஸா பண்றதுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு ஜானர் எப்படி இருக்கும்? அந்த அத வந்து யாராவது யோசிக்கிறாங்களா? வெப் சீரிஸ மிஸ்கின் பார்த்தாருன்னா அது மாதிரி எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ அந்த மிஸ்கினை எதிர்த்து ஒரு ஆக்டர் பேசியிருந்தாரு, அது பாத்தீங்களா? ஆக்டர் அருள்தாஸ் திட்டிருக்காரு. ஆமா, அது உண்மைதானே, கரெக்டாக தானே பேசியிருக்காரு. இல்ல மத்தவங்க யாருமே அதை பத்தி பேசல, இல்ல இவர் ஒருத்தர் தான் பேசியிருக்காரு. ஏன் மத்தவங்களாம் இப்படி அமைதியா இருக்காங்க? மத்தவங்க பேசினா அவரையும் அவரு கடிப்பாரு. அதான் ப்ரோ அவர் என்ன ப்ரோ இன்னைக்கு நேத்தா ப்ரோ பேசிட்டு இருக்காரு, எல்லா ஸ்டேஜ்லயும் இதே தான் பண்றாரு. அதெல்லாம் பழகி அது அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுவாரு. ஆனா இது இப்போ கெட்டாவத்த லெவலுக்கு போயிடுச்சு. இல்ல மத்த பரவாயில்ல, அந்த ஆக்டர் பேசுனது அநியாயமா சூப்பரா இருக்கு. இருந்தது. என்னங்க இருக்கு அதனாலங்க, காது குத்து, கல்யாணம், கேடாவட்டி எதுனாலும் தண்ணி அடிச்சுட்டு வந்து எவனோ ஒருத்தராங்க ஏங்க. அவர் எப்பயுமே அப்படிதாங்க, எந்த ஃபங்க்ஷன் தண்ணி போட்டு வருவாரு, ரகலை பண்ணுவாரு அப்படின்னு அப்படியே பேசுறது. என்னைக்கா ஒரு நாள் செருப்பா அடிச்சாலும் அடுத்த நாள் வரமாட்டா குடிக்காம, அந்த மாதிரி தானே. அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணணும். மிஸ்கினே அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். வேற என்ன, அவர் படம் எடுத்துருக்கட்டும், அவரு வந்து ஹிட்டு கொடுத்துருக்கட்டும், ஹிட் கொடுக்காம இருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லையே. என்னைக்கா ஒரு நாள் தெருவு சப்புன்னு ஓங்கியா இருந்து எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா, ஓகே ரைட்டு, இனிமேல் பண்ணக்கூடாது போல இருக்கு அப்படின்னா அப்பதான் தெரிய வரும். ஏங்க நான் என்ன கேட்கிறேன், அதே மேடையில கீழே இருந்தேன் எவனா ஒருத்தடே என்னடா பேசிட்டு இருக்க, போடா அந்த பக்கம்னு சொன்னா மிஸ்கினத்துக்கு வரா. அந்த கேள்விதான், மிஸ்கினத்துக்கு வரா. நீ பேசின அதே வார்த்தையை கீழே இருந்து எவனா ஒருத்தன் இல்ல அதே காம்பேரு ஒருத்தன் வந்து பேசுறான் மைக்கில் அப்படின்னு சொன்னா விதயத்துக்கு வரேன்னு கேட்கிறேன். கம்பேர் பண்ற அவங்களே வந்து சொன்னா ஏத்துக்கு வர அவரு கிடையாது. அதுல நீ ஏன் பேசுற? முதல்ல உனக்கு ஒரு வார்த்தை ஹேட் ஆகுதுன்னா எதுக்கு நீ அதை பேசுற? நீ ஏத்துக்குவியா? அருள்தாஸ்ன்ற ஒரு ஆக்டர் வந்து சொல்லும் போதே உங்களுக்கு என்னங்க இப்படி மிஸ்கின் பேசிட்டாரு அப்படின்னா, மிஸ்கின் அதை விட கேவலமா பேசினாரு. எதுக்கு பேசணும்? அப்படி கேட்கல ப்ரோ, யாருமே அதை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்களே, அதை சொல்றாங்க. லைக் இவர் ஒருத்தர் தான் பேசுறாரு, மத்தவங்க தான் அதை பத்தி எதுவுமே கண்டிப்பா தான் வருது. மக்கள்லாம் காரி துப்பிட்டாங்க, அவ்வளவுதான். ப்ரோ ஆனா இவங்க என்னன்னா இப்ப இந்த மாதிரி ஆடியோ லான்ச்ல பேசும்போது படத்துக்கு ப்ரமோஷன் நினைச்சு பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி ப்ரமோஷன் ஆகும்? அது எப்படி ஆகும்? அதான் கேட்குறேன், எப்படி ஆகும்? எப்படி படத்துக்கு ப்ரொமோஷன் ஆகும்? எந்த படத்தோட அலைன்ஸ் யார் பேசுனாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இங்க படம் நல்லா பொட்டுக்காளிக்கு என்ன பண்ணுவோம்? ஆமா, இவங்க பேசுறதுனால படம் 4 பேர் உள்ள வருவானா? மிஸ்கின் வந்து ஆடியோ பேசிட்டாரு அப்படின்றதுனால 4 டிக்கெட் விற்குமா? சும்மா அந்த மைக்கு சேரையும் வாடகை எடுக்கிற மாதிரி மிஸ்கினையும் வாடகை எடுத்துட்டு வந்து கூட வந்து பேசி வச்சுட்டு இருக்கீங்க. அந்த ஆளுக்கு வைக்கமெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த ஆள் மட்டும் இல்ல, நிறைய பேர். அதான் ஒரு சமுதாயத்துக்கு நடக்குது, அவ்வளவுதான். நிச்சயதார்த்தம் நடக்கும்போது மாப்பிள்ளையும் பொண்ணு இருக்க மாதிரி பக்கத்துல கூட்டம் சேர்த்தணும். அதான் மாமச்சனை கூப்பிட்டு உட்காரவங்க. அந்த மாதிரி வந்தவன் வந்து ஏதாவது ஒன்று இஷ்டத்துக்கு பேசுவான்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ, அது இந்த காலையில ஆச்சுன்னா 9 மணிக்கு இந்த வேலைக்கு கூப்பிடுவானுங்களா வண்டி வச்சு, அந்த மாதிரி மிஸ்கின்னு அப்புறம் இந்த ராஜன் அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்குவாங்களா இந்த மாதிரி ஆடியோ? ஆமா ஆமா ஆமாங்க. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர், செக்ரட்டரி, துணைத் தலைவர், இவங்களெல்லாம் வேலையை தான். ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஆடியோ லான்ச்னா உட்கார வச்சிருவாங்க. ஆடியோ லான்ச்சில், ட்ரெய்லர் லான்ச்சில் எல்லாரையும் ஸ்டேஜில் உட்கார வச்சு, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் இப்போது நம்ம வாழ்த்து பேசுவார் அப்படின்னு கூடுவாங்க. அவர் வந்து உடனே வந்து சினிமா அப்படி போகுது, இப்படி போகுது, குறுக்க போகுது, மல்லாக்கப்படுத்துருச்சு, இதெல்லாம் நீட்டி நம்ம நிமித்தணும் அப்படின்னு பேசிட்டு ஒன்று போவாங்க. பார்த்தீங்கன்னா டேரக்டர் வீட்லேருந்து பாக்யராஜ் வந்துடுவார், ரைட்டர் வீட்லேருந்து பாக்யராஜ் வந்துடுவார், டேரக்டர்ல வந்து ஒருத்தர் வந்துடுவாங்க, ஜாகவா தங்கெல்லாம் வருவார்.
கில்ட்ல அவர் கில்ட் மெம்பர். அவர் தானே கில்ட்ன்றது இந்த இன்னொரு பேர் இது கவுன்சில். தமிழ் ஆமா ஆமா வாழ இதுவாரு. ஆமா. பேரரசு அவர் அந்த அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இல்லையோ ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பத்தி 2 வார்த்தை, தம்பிக்கு வாழ்த்துக்கள், அப்படி இப்படி இந்த படம் நல்லா ஓடணும், 100 நாள் தரணும், அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் மழையே வரதில்லை, ஏன் வரதில்லை தெரியுமா அப்படின்னு இவங்க வந்து ஒரு தனி டாபிக் போயிடுவாங்க. இதுக்கு சம்மந்தம்லாம் மழையை பற்றிலாம் பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருக்கும். மழையை பேசுறது, அரசியலை பேசுறது, தியேட்டரில் இருக்க பாப்கார்னை பற்றி பேசுறது, இது போயிடுவாங்க. போய் அதுக்கப்புறம் முடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் வந்தேன், நானும் பேசினேன். ஒரு அது ஒரு சம்பிரதாயமே நடந்துருச்சுங்க. இப்போ வந்து மிஸ்கின் அந்த வேலையில அவங்க வரதில்லை. இப்போ யாரும் ப்ரொடியூசர் கவுன்சில் யாரும் வரதில்லை, டேரக்டர் இருந்து யாரும் வரதில்லை. அந்த படம் சம்மந்தப்பட்டவங்களே டேரக்டரு, நடித்தவங்க, மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இவங்களாம் பேசிட்டு இருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்னு சொல்லிட்டு வேற யாரை கூப்பிட்டாலும் யாரும் வர மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த மிஸ்கின்லாம் வந்து இப்போ புதுசாக கிளம்பிட்டாரு. ஓகே நம்மளை கூப்பிட்றாங்க சீஃப் கெஸ்ட் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இவரே மனசில் நினச்சிட்டு ஏறு போல சீஃப் கெஸ்ட் நம்ம தான் சீஃப் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவரை வந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு. அதான் ஒரு பழமொழி இருக்கும்ல, கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இள வீடா இருந்தா பணமா இருக்குன்ற மாதிரி மிஸ்கின் அங்க வந்தாலே அவரே ஃபுல்லா எடுத்துறாரு. ஏங்க அது கூல் சுரேஷே பண்ணிடுவார்ல, கூல் சுரேஷ் பண்றதால மிஸ்கின் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். கரெக்ட். கூல் சுரேஷ் வந்து பவுடர்லாம் அடிச்சுட்டு இருப்பாரு, சட்டை கழட்டி ஆடிட்டு இருப்பாரு, அந்த வேலையை மிஸ்கின் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன? ஆமா ஆமா வேற என்ன? அந்த ஆக்டர் கரெக்டா அடிச்சிருந்தாரு. நீங்க நல்ல படம் பண்ணிருந்தாலும் எங்கேயோ வெளிநாட்டு படத்தை காப்பி பண்ணி பண்றீங்கன்னு கேட்டிருந்தாரு. ஏங்க இந்த விமர்சனம் எதுக்குங்க ஒருத்தர் மேல வரணும்? ஃபர்ஸ்ட் ஏன் அந்த அளவுக்கு போய் நிக்கணும்? நீங்க ஏன் உங்களை வந்து விமர்சனம் பண்ண ஒருத்தன் இந்த இடத்துக்கு போய் நீ ஏன் நிக்கணும்? முதல்ல அறிவனா? ஒரு படத்துக்கு உங்களை எது கூப்பிடுறாங்க? ஒரு படத்தை வாழ்த்துறதுக்கு கூப்பிடுறாங்க. போனா வாழ்த்துனியா, இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நல்லா இருக்குங்க, டைரக்டர் நமக்கு தெரிஞ்சவர், ப்ரொடியூசர் நமக்கு தெரிஞ்சவர், மியூசிக் டைரக்டர் தெரிஞ்சவர், நல்லா பண்ணுவாங்க, அவங்க திறமையால எப்படி சொல்லிட்டு வர வேண்டியதானே. நீ இன்னமும் உலகத்துக்கு பிலாசபி சொல்றவனாட்டா பெரியார் மாதிரி பேசிக்கிட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு பைத்தியக்காரனா பேசிட்டு இருந்தா. ப்ரோ கார்த்தி ப்ரோ, 7 சாமுராய் பாத்திருக்கீங்களா? 7 சாமுராய் நம்ம பண்றது கேள்வி கேட்டீங்களா? அது முன்னாடியே பேசி உலகிட்டு இருந்தாருங்க அவரு. அதுதாங்க ஜெயிந்து அது எல்லாம் எடுத்துட்டாங்களே, அப்புறம் என்ன? குரோசா பத்தி படிச்சிருக்கீங்களா? அது யாருதாங்க? படங்கள்லாம் நிறைய எடுத்து முடிச்சாச்சுங்க, அவ்வளவுதாங்க. அக்கிர குரோசாவா, அவர்லாம் அந்த மஜித் ஒரு 4 டைரக்டர் பேரை தெரிஞ்சுக்கிட்டு. பிரான்சிஸ் கிருபா யாருன்னு தெரியுமா ப்ரோ? நான் சுடுகாட்டுக்கு போகணும் நடுராத்திரி அந்த மாதிரி இருக்குங்க இதெல்லாம். யாரா இருந்தா எனக்கு என்னங்க தேவை இருக்கு? ப்ரோ மணிகண்டன் மட்டும் நல்லா இருக்கு, ரியலிஸ்டிக் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய சூஸ் பண்றாரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்குது, கொஞ்சம் மீடியம் லெவல். மணிகண்டன் இயல்பா இருக்காருங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி ரொம்ப பாக்குறதுக்கு இயல்பா இருக்காரு. இப்பதான் படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஹீரோவா. 2 படம் 3 படம் தான் ஆச்சு. ஸோ 3வது படத்துல அவர் நடிக்கும் போது ஆக்ஷன்லாம் பண்ண முடியாதுன்றதுனால ரொம்ப இயல்பா நடிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது, கனெக்ட் ஆகுது. நம்மள மாதிரி நேரம், நம்மள மாதிரி உடல், நம்மள மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருக்காருல்ல, அதனால அப்படி தெரியுது. இது பளபளப்பா ஒரு மணிகண்டன் அப்படி பிறந்து அப்படி வளர்ந்து ஆதரவா மாதிரிலாம் இருந்தாருன்னா அவரால் நடிக்க முடியாது. ஏன் ப்ரோ? அதான் அதெல்லாம் மாதிரி வளர்ந்தாலும் பண்ண முடியாது, அப்பயும் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டோரி. இல்லைங்க, கனெக்ட் சொல்றேன். இப்போ நான் வந்து பர்சனலாக ஒருத்தரை பார்க்கும்போது ஓகே நம்மள மாதிரி இருந்தா ஓகே, பாப்பலன்னு வந்து மாதவன் மாதிரி இருந்தா அவர் கஷ்டப்படுறாருன்னு சொன்னா எனக்கு என்ன கனெக்ட் ஆகும்? குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாரு மாதவன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறா, எனக்கு என்ன இருக்கும்? ஓகே மாதவன் கஷ்டப்படுறாரு போல இருக்கும். மணிகண்டன் கஷ்டப்படுறான், ஆமா என்னைய மாதிரி அவனும் கஷ்டப்பட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்னு தோணும்ல.
அது ஓகே. அதர்வா நல்லா படம் பண்ணிட்டு இருந்தாரு, திடீர்னு ஆளே காணாம தெரியுது. அதர்வா நடிச்ச நல்ல படம் சொல்லு. ஈட்டி. அதுக்கப்புறம் ஈட்டி எப்போ கணிதன் வந்தது? ஒரு படம் பண்ணாரு. ஈட்டி ஏண்டா பானாக்கத்தாடி. கணிதன் படம் வந்துச்சுல. பானாக்கத்தாடி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஈட்டி, நயன்தாரா அதர்வா ஒரு அதெல்லாம் படம். நயன்தாரா படம். அது அதர்வால சேர்த்தாது. அதர்வா கூட சேர்த்தாது. அதெல்லாம் யுவன் விஜய் சந்திரன் ஒரு சேதுபதி படம். இருந்தாரு, அனுராக் கஷ்யப் இருந்தாரு, எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் அந்த சூரி ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஒரு படம். அது நல்லா தானே போச்சு. அது காமெடி. ஆனா அது ஹிந்தி ரீமேக்கா நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது சொல்லிட்டு நீ பாட்டுக்கு. ஆனா அந்த படம் நல்லா தானே போச்சு. நான் அந்த படம் இது கேக்குறேன், நல்லா போச்சா இல்லையா? சுருளிராஜன் ஜெமினி கணேசன் ஓடல, ஃபிளாப் தான். சரி கார்த்தி ப்ரோ, டிஎன்ஏ நல்லா இருக்கும். கார்த்தி ப்ரோ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? யாரு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை? அதா என்ன சொல்றீங்க? அவன் பெரிய சென்சேஷனுங்க கோயம்புத்தூருக்கு. அவன் வீடியோ எடுத்து போறவங்கள அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கான் தல. யாருன்னு சொல்றா? உங்க அண்ணன் மாதிரியே என்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு சொல்லு. இல்ல அவன் சும்மா போயிட்டு 500 ரூபா தருவேன் ஃபாலோ பண்ணு. இன்ஸ்டாகிராம் பத்தி பேசிட்டு இன்ஸ்டாகிராம்ல வருவான் அவன். போற வரவனை எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு இருந்தான். தெரியல, அதெல்லாம் தெரியாது. சரி ஃபாலோ பண்ணுங்க, 500 ரூபா தருவானுங்க. தமிழன் உங்களுக்கு ஒரு ஃபேக் ஐடி இருக்கு தமிழன். அதான் பாத்துக்கோங்க, நமக்கு ஒரு ஃபேக் ஐடி பாத்துக்கோங்க என்ன நிலைமை. நீயே ஃபேக் ஐடி தான்டா. நானே ஃபேக் ஐடி தான். அதான் உங்க பேர்ல நான் ஒரு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். அது நடுவில் இருந்துச்சு, ப்ளூ டிக் வந்ததுக்கு அப்புறம் அது இல்லை. ஆமா, உங்க டிபிஏ அதான் பர்த்டேக்கெல்லாம் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க இருக்குல்ல. என் பேர்ல ஃபேக் ஐடிலாம் வாங்காத. நான் வந்து அரசியல்லாம் பேசுறோம், அப்புறம் அரசியல் அடி வாங்க வேண்டி இருக்கும். பாத்துக்க, போலீஸ் கேஸ் இதெல்லாம் வரும். பரவாயில்ல, நான் ஏதாவது பேசுறேன் நீங்க தானே மாட்டுவீங்க. உங்களை மாதிரியே ஒரு ப்ளூ டிக்கை வாங்கிடுவேன். ஓகே, இதே கேப் வச்ச போட்டோ அவ்வளவுதான். டிஸ்ட்ரிபியூட்டரு டீம் ஏவை வந்து டீம் இதை வந்து மென்ஷன் பண்ணி விட்டுறேன். ஓகே. அண்ணே கார்த்தி அண்ணே. சொல்லுங்க. கேக்குதா? சொல்லுங்க அண்ணே, ஏதாவது பிலாசபிக்கலா பேசுங்கண்ணே. இந்த வாழ்க்கை அர்த்தமுற்றதா? மீனிங் இருக்கா இல்லையா? வாழ்க்கை அர்த்தம் இல்லாம அர்த்தமா இருக்காவா? என்ன தம்பி, ஏதாவது கஞ்சா கஞ்சா போட்டியா? இல்ல ப்ரோ, இந்த லைஃப் நினைச்சாலே ஒரு மாதிரி பயமா இருக்குது. அதையே நினைக்கிறேன், அதை மட்டும் ஃப்ரீயா விட்டுற வேண்டியதானே? இல்ல, எப்படியா இருந்தாலும் சாவ போறோம். எதுக்கு இந்த வாழ்க்கை? இவ்வளவு அரசியல். இல்ல 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 அப்படி இல்ல. அல்போன்ஸ் புத்திரன் அந்த கோல்டு படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தெரியல, சம்பந்தம் எல்லாம் பேசுறான்ப்பா, கஞ்சா தான். இல்ல இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல. இல்ல கேக்குறேன், நீங்க ரொம்ப நாளா இந்த பிலாசபிக்கல் மேலையா ப்ரோ? கொஞ்ச நாளா கார்த்திக் ப்ரோ அந்த பிலாசபிக்கல் டாபிக்கே விட்டுருக்கீங்களே. நிறைய அரசியல் பேசுறீங்க. உங்களுடைய அந்த பிலாசபிக்கல் டாபிக் எல்லாம் நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு. எல்லாத்துலயுமே பிலாசபி இருக்குப்பா. அரசியல் இருக்கு, எல்லாத்துலயும் சினிமால் இருக்கு. சினிமாலுமே எடுத்துக்கோ. இப்ப நீ ஒரு படத்தை பத்தி பேசுறான்னா அந்த படத்துல என்ன உனக்கு என்ன கனெக்ட் ஆகுதோ நீ எடுத்துக்கோ. அரசியல் பேசுனா உனக்கு என்ன கனெக்ட் ஆகுதோ எடுத்துக்கோ. இப்படிதானே எடுத்துக்க முடியும். அதுக்குன்னு நான் வந்து உட்காந்து சுகிசீவம் மாதிரியே பாடம் எடுத்துட்டு இருக்க முடியும் உங்களுக்கு? கண்டிப்பா ப்ரோ, எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி போலித்தனமாவே இருக்கு. ஓ ஜிவிஎம் பேசுறாரு, நான் கூட ஏதோ பெரிய டைரக்டர்னு. என்ன வயசு தம்பி? எனக்கு 28. 28ல இந்த யோசனைலாம் தேவையில்லாததான். வேலை இல்லையா? அவர் ஜிவிஎம் பத்தி ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லியா போலியா பேசுறாங்க. ஜிவிஎம் என்ன பேசுனாரு? சினிமாக்காரன் பேசுறதெல்லாம் போலிதான். இன்டர்வியூ பேசுறது, ஆடியோ லான்ச்ல பேசுறதெல்லாம் போலிதான்.
ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அரசியல்வாதி பேசுறது, சினிமாக்காரன் பேசுறது எல்லாம் போலி தான். லவ் பண்ற பொண்ணு பேசுறது ஓகே. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாதுங்க. அதெல்லாம் நடக்கும், நடக்காம போகும். நடந்தா ஓகே உண்மை, நடக்கலன்னா உண்மை இல்லை, அவ்வளவுதான். ஐயோ நீ இப்படி சொன்னியா அப்படி சொன்னியா அப்படிலாம் வரக்கூடாது. திரும்ப கேள்வி கேட்கக்கூடாது. கரெக்ட் ப்ரோ. ரொம்ப நாளா கடந்த ஒரு 2-3 நாளா பெரியாரை பத்தியும் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா எனக்கும் அந்த டவுட்லாம் இருந்துச்சு. என்னடா இவரு இந்த ஆள் இந்த கண்டமேனிக்கே பேசியிருக்காரு. ஆனா பெரியாரு பெரியாருன்னு பேரை வச்சிருக்காங்களே, தெருக்கு பேர் என்ன பண்றது? வச்சிருக்காங்க, இப்ப காலேஜ் பேர் இப்போ வச்சிருக்காங்க. ஒரு பேச்சுக்கு உங்க தாத்தா யாருன்னு தெரியாது, ஓகே. இப்ப என்னைய வச்சுக்கோ, எங்க தாத்தா வந்து நான் தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். அந்த ஆளு குடிகாரனா இருக்கான், கூட்டியா வச்சிருக்கான், நான் என்ன பண்ண முடியும்? அப்பயும் தாத்தா தானே, எங்க தாத்தா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தானே பெரியாருன்னு சொல்றோம். அதுல இருந்து அந்த ஆளுக்கு தப்பு பண்றாரு, கெட்டவனா இருக்காரு அப்படின்னா இருந்தாலும் பெரியார் தான், என்ன பண்ண முடியும்? இல்ல ப்ரோ, கேரக்டர் வேற, பேரு வேற. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இல்லண்ணா நீங்க பெரியாருன்னு சொல்றதுனால நான் சொல்ல. அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணானுங்க, அவங்க பேர்ல அவ்வளோ அபியூஸ் நடந்திருக்கு, அவ்வளோ அபியூஸா அவர் பேசியிருக்காரு. ஆனா அவருக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய அந்த பேரு? டைம்ல யாரும் சப்போர்ட் இத்தனை வருஷம் பண்ணலங்க. ஆகி அவர் போன இடத்துல செருப்பு மாலை வீசுறதும், முட்டை விட்டு அடிக்கிறதும், அண்ணாவே திட்டினதெல்லாம் இருக்குங்க. கருணாநிதி கெட்டிருக்காரு, அதெல்லாம் இருந்தது. இவங்க திருப்பி 10 வருஷம் கூக்குல போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி இந்த திராவிடம் பெரியார் தடியை வச்சுட்டு வந்தாரு, தமிழ்நாட திருட்டினாருன்னு மீம் பேஜ் நீங்க பாத்துருக்கீங்களா? மீம் பேஜ் முன்னாடி இந்த 10 வருஷம் திமுக ஆட்சி இல்லாதப்ப பாத்துருக்கீங்களா? பெரியார் வச்சு மீம் பாத்துருக்கீங்களா? அந்த இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்பதாங்க இந்த ஒரு 5 வருஷத்துல பாத்துருப்பீங்க. எல்லா இடத்துலயும் பிஜேபி வந்துச்சு, இங்க மட்டும் இல்ல, காரணம் பெரியார் தடி. ஐயோ என்னையா கதை இதெல்லாம், அந்த மாதிரிதான் இருக்கும் அவங்க பண்றது. அப்படி பண்ணி ஒரு இன்ஃபுளுன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்பயுமே நிறைய இடத்துல சிலை வைப்பாங்க, சிலையை சுத்தி, பெரியார் சிலையை சுத்தி பாத்தீங்கன்னா அந்த ஜெயில் மாதிரி ஒரு கம்பி தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஏங்க அது எல்லாமே நீங்க புலிகேசி படத்துல தான் காட்டாக்குங்க. புலிகேசியோட அரசியல் படம் இல்லைங்க இங்க. புலிகேசி தாங்க சிறந்த அரசியல் படம், அதுதான் உண்மை. யதார்த்தமான அரசியல் படம் அதுதான். அதுல எல்லாம் சட்டையார சொல்லியிருப்பாங்க, காமெடியா சொல்லியிருப்பாங்க, பண்ணா சொல்லியிருப்பாங்க. அதுதான் நீங்க எதை வேணாலும் கொண்டு போய் நிறுத்திடலாம், அவ்வளவுதான். 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எம்ஜிஆர் நம்பி தானே ஓட்டு போட்டான். அப்புறம் என்ன, எம்ஜிஆர் நாட்டை காப்பாத்தவர்னு நம்பி ஓட்டு போட்டான். அப்புறம் என்ன, சினிமாவில் நல்லது பண்றாருங்க, அதே மாதிரி நாட்டுக்கு நல்லது பண்ணுவாரு, அப்படித்தானே ஓட்டு போட்டான். அப்படித்தானே இருந்த மக்கள். அப்ப அவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பெரியார் நீ சொல்லிக்கலாம், தாத்தான்னு சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாமே. அதை நம்பாமலாம் இருக்க போறான். அவனுக்கு என்னங்க தெரியும்? நியூஸ் இருக்காது, அப்படி கிடையாதுங்க. எல்லாம் காலகட்டம் இல்ல, காலகட்டத்துல அது மாறும். இன்னைக்குமே ஒருத்தர் 2 பேர் பேசுறாங்கல்ல. இன்னைக்கு கூட இந்த பழனியப்பாவா கருப்பழையாவா ஒருத்தர் இருப்பாரு, இந்த சர்க்கார் படத்துல வருவாரு, ஒரு வயசான வில்லன். கருப்பழனியப்பன். கருப்பழ அவரா அந்த மெயின் வில்லன்? இல்ல அவர் சொல்றது வேற யாரு, அங்காடி தெரு வில்லன். அங்காடி தெருல வருவாரு, அவர்தாங்க வில்லன் ப்ரோ. அவர் பேரு பழனி பாபா. சாரி பழனி பாபா வேற. அவரு இன்னைக்கு கூட சன் டிவில பேசுறாருங்க. பெரியார் தமிழ சனியன்னு சொன்னாரு, காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு. அவர் விமர்சிக்கிறப்ப இப்படி எக்ஸ்ட்ரீமா தான் போவாரு. இதே பிஜேபி ஆரியன் சொன்னாக்கா நம்ம அதை அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னு பேசுறாருங்க இன்னைக்கு கூட. அவருக்கு யாராவது எதிர்ப்போ இல்ல அந்த சன் நியூஸ் அந்த இது இன்னைக்கு கூட அந்த இது ட்விட்டர்ல கூட அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆளுங்க அதை கண்டு அப்படியே காணாம அப்படியே போயிட்டு இருக்காங்க. திமுக ஊபிஸ் தமிழாளா இருந்தா கூட ஃபயர் விட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அவர் எக்ஸ்ட்ரீமா தமிழர்களை அவர் விமர்சிக்கும் போது எக்ஸ்ட்ரீமா தான் பண்ணுவாரு, உங்களை திருத்துறாரு சாட்டை வச்சு அப்படின்னு பேசுறாங்க. யாருக்குமே அந்த இது வரல, இப்படி பேசிருக்க கூடாது தப்புன்னு. திருப்பி பாலிடிக்ஸ்குள்ளே வந்துருது ப்ரோ. இவருதாங்க கொண்டு வந்த. ஏங்க இந்த வாட்டி நான் கொண்டு வரலங்க, அவரு கூட்டாருங்க. நீயே குறுக்க மறுக்க வரீங்க. உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? பேசு ப்ரோ, டிவிக்கு பத்தி பேசி விடுங்க. நான் எப்பயுமே சினிமா பக்கம் தான். சரி ப்ரோ, விடுங்க இதெல்லாம் விடுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருக்கு ப்ரோ.
இது விடாமுயற்சியை ஓ, பத்தி கோபி ஏன் இல்ல அது விடாமச்சு முடியா சும்மா கோபி. ஆஹ் உனக்கெல்லாம் குடும்பஸ்தான் இல்ல, உனக்கு ஏத்த படம் தான் என் குடும்பஸ்தான். உனக்கான படம் தான் எதுக்கு ப்ரோ பாட்டில் ராதா எப்படி ப்ரோ கோபி. இருக்கு? அது நீ பேசுவில்ல, விஜய் அந்த பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்டாம கடன்காரனை தொத்தரான்னு விட்டு ஓடி போய் அப்புறம் அங்க நான் வேலை பார்த்து உழைச்சி கடன் கட்டணும்னு சொல்லிட்டு அப்புறம் கட்ட முடியாம, அந்த கடனையும் கட்ட முடியாம திரும்ப வீட்டுக்கு வந்து நைட்டோட நைட்டா பதுங்கிட்டு வீட்டுல இருக்கவங்களே அந்த கடனையும் கட்ட வச்சுட்டு நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்கு இல்லையா, உனக்கு ஏத்த படம் தான் அது. உன்னுடைய சொல்ல போனா உன்னுடைய பேபிக்குன்னு வச்சுக்குவேன். அந்த மாதிரி படம் குடும்பம் சார். கார்த்தி ப்ரோ நான் என்ன உழைச்சி ப்ரோ கடன் இப்படிலாம் சொல்றீங்க? உழைச்சி இல்ல நீ அப்படிதான் சொல்லிட்டு இருந்த, உழைச்சி என் கடன்லாம் கட்டி முடிச்சுட்டு தான் ப்ரோ நான் வருவேன் அப்படின்னு ரம்மி சொல்லிட்டு. சர்க்கிள் ஆனா ரம்மி சர்க்கிள் ஆமா, எல்லாம் கேட்பாங்களே. அதான் உழைச்சி என் கடன்லாம் கட்டி தான் ப்ரோ நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ப்ரோ வீட்டுல இருக்கேன் ப்ரோ. எப்படா வீட்டுக்கு போனேன். சரி விடுங்க, கடன் அவங்க கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க அதனால போயிட்டேன் அப்படின்னு சொன்னில்ல, அந்த மாதிரி. அப்படி அப்படித்தான் ஒருத்தருடைய சொல்லல ஒரு கதை, அப்படி ஒருத்தரோட கதை தான் குடும்பஸ்தான். எல்லாருக்குமே பர்சனலா கனெக்ட் ஆகும் அந்த படம் சரியா. ஆக்சுவலாக நான் காலம்பரை பார்க்கல, ஈவினிங் ஷோவில் பார்த்தேன். நிறைய ரிலேட்டபிளாக இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பர்சனலாக நல்லா ஒர்க் ஆச்சு, சூப்பராக. பயங்கர நல்ல காமெடி ட்ராக்கு போட்டு எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் லென்த்தான ஃபர்ஸ்ட் ஆஃப் தான், பெருசாக இருக்கும், 1 hour 30 minutes கிட்ட. பட் ஆனால் விறுவிறுன்னு போயிட்டுருக்கும். அந்த 4 கேரக்டர்ஸ் ஒன்று வரும், குடிகார அண்ணன் கேரக்டர்ஸு. அது ஒரே ரவுஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய ட்ராக் இருக்குது, பட் நல்ல வேகமாக வந்தாலும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சென்சிபிளாகவும் இருக்கும், நிறைய சீன்ஸ் நடுவில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் அடுத்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, பெருசாக பெரிய ஃபிலிம்ஸ் எதுவும் இல்லை. இது பொங்கலுக்கு வந்திருந்தா இப்போ இதுதான் பொங்கல் வின்னராக இருக்கும் சொல்ல போனால். அந்த அளவுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கிற படம். எனக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் லாஸ்ட் 15 minutes வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக ஒர்க் ஆச்சு. ஸோ ஓவராலாக நல்ல நீட்டான படம். இந்த வாரம் அடுத்த வாரம் பார்க்கணுன்ற எதாவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் மணிகண்டன் போட்டு நடித்து தள்ளிட்டாரு சூப்பராக. செம்மையா இந்த பண்ணிட்டாருங்க பாட்டில் மணிகண்டன். ஏங்க உண்மையிலே மணிகண்டன் செம்மையா பண்ணிட்டாருங்க. நிறைய சீன்ஸ்ல வந்து மணிகண்டன் தான் ஹோல்ட் பண்ணது அந்த படத்தை. அது இன்னொரு விஜய் சேதுபதி பண்ணிட்டாருங்க. அந்த விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட்ல பண்ணுவார்ல, அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சுதுவோம் அப்பெல்லாம் ஒரு விஜய் சேதுபதி இருப்பார்ல, அந்த மாதிரி மீட்டர்ல பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. அதாவது குட் நைட்டும் லவரும் ஓகே, பட் குட் நைட் லவர் ரெண்டுமே வந்து மணிகண்டனுக்கு ஸ்கோப் இருக்கும், பட் பெருசா பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் முழுக்க முழுக்க மணிகண்டன் தான். முழுக்க மணிகண்டன் அழுகிறது, சிரிக்கிறது, நடிக்கிறது. அந்த பழைய ஒரு இந்த எஸ்வி சேகர், அது சாரி வி சேகர் படத்துல அந்த மீட்டருங்க, அந்த விரலிக்கத்தை வீக்கம், அந்த மாதிரி மீட்டர் படங்க அது. நான் ஸ்டாப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே கதை தான், ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே கதை தான். அதுலேயே ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரம்பிச்சு 20 நிமிஷம் போய் அதுக்கப்புறம் கதைக்கு அந்த இதே இல்லை. ஆரம்பிச்சோட கதை, அந்த கதைக்குள்ளே போனோன்னே கல்யாணத்துக்கு அப்புறம் பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கும். அதுல வந்து அவருடைய ஆக்டிங் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் பதறது அதெல்லாம் செம்ம காமெடியா பண்ணிட்டாரு. என் ஃப்ரெண்டு ஒரு தம்பி தான் ப்ரோ லோன் வாங்கிட்டு மறந்துட்டான். ஒரு 6 மாசம் எல்லாமே EMI கட்டல. பர்சனலா இல்லைங்க. இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா பர்சனலா எல்லாருக்குமே கரெக்ட் ஆகும். இல்ல நான் நீங்க பாக்கல. லோன் வாங்கியிருக்க மாட்டீங்க, உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லுவான், மச்சான் இந்த ஆப் போடு, இந்த ஆப் போட்டா போன் வந்துடும், லோன் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாமே இயல்பா இருக்கும், ரொம்ப இயல்பா பர்சனல் கரெக்டா அந்த மாதிரி தான் இருக்கும். கடன் வாங்கிட்டு கடன்காரங்கிட்ட பார்த்து ஒழிகிறது இதெல்லாம் வீட்டுல எப்படி அந்த ட்ரீட் படம் ப்ரோ பண்ணுவாங்க, போதை படம் வீட்டுல எப்படி எப்படி இருக்கு ட்ரீட் ப்ரோ? பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல எப்படி இருந்துட்டு போவோம், அது எல்லாமே மணிகண்டன் வந்து பர்ஃபார்மன்ஸா சூப்பரா பண்ணிட்டாரு. எனக்கு ஆனால் ப்ரோ வந்து அவரோட ரொம்ப T69 பர்சனல், அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. எனக்கு வந்து அவரோட பர்சனல் வந்து லவ்வரோட அந்த லாஸ்ட் பிரேக்கப் சீனும் குட் நைட்டோட இன்டர்வல் பிளாக் ஒன்று இருக்கும். ஸோ ரமேஷ் திலக் வந்து ஒரு ப்ரெக்னன்சி பிரேக்கப் ஆகும். ஸோ அந்த டைம் எமோட் பண்ணியிருக்கிறது இதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் இன்னுமே. இது ரொம்ப நிறைய செக்மெண்ட்ஸாக இருக்கும். ஒரு காமன் லைஃப்பில் வந்து மிடில் கிளாஸ் பர்சன் வந்து ஒரு ஃபினான்ஸ் இல்லாத போது உலகம் அவனை எப்படி பார்க்கும். ஸோ வாட் வென் மேன் ஏர்ன்ஸ் அண்ட் வாட் வென் ஹீ டசன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த பைஃபர்கேஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. ஒரு கோவம் வந்து ஒரு எல்லை மீறி போகும்போது அது எப்படி ஆகுது, ஒரு செகண்டில் எல்லாமே மாறிடும். ஒரு ஆரஞ்சு தொப்பி சீக்வன்ஸ் ஒன்று வரும்.
டக்கு 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 டக்குன்னு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா கோவத்தினால தான். ஸோ அந்த நிறைய ரிலேட்டபுளாக இருக்கும். இவர் சூஸ் பண்ண எல்லா ஃபிலிம்ஸுமே ஒரு கேரக்டர், அது வந்து அந்த சொசைட்டியில் எப்படி ரிலேட்டபுளாக இருக்குது. இது வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது அவன் எப்படி டேக்கிள் பண்ணுறான், எஸ்பெஷலாக வந்து அந்த ஃபினான்சஸ் எப்படி ஸ்லாங்கே ஹேண்டில் சூப்பரா பண்ணுறான். இருந்துச்சுங்க அந்த படத்துல. குங்கு தமிழ் தான் முழுக்க, அந்த நக்கல் கோயம்புத்தூர் எக்ஸ்ட்ரீம்ன்றதுனால. அதுவும் ஏரியா ஃபுல்லாக அதே தான். அவங்க ராசிபுரம், அவங்க வீடியோஸ்ல அப்படிதான் காந்தி ப்ரோ நகர். இருக்கும். ஆமா, அந்த கொங்கு நக்கல் தான் இருக்கும், படம் ஃபுல்லாவே இருக்கும். எனக்கு அது அந்த அது பயங்கரமா இருக்கும். அந்த 3 பேரோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பெயிண்டர் அண்ணனா வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்களே, அவங்களது ஒரு தனி பேரலல் ட்ராக் போயிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் கூட சதி லீலாவதி மாதிரி கார் சேஸு அது இதுன்னு சொல்லி அவங்க ஒரு ரவுஸாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த லப்பர் பந்தில் வந்து இவரோட மச்சானா ஃப்ரெண்டாக வருவார் தினேஷோட, அவரோட கேங் 3 பேர் இருப்பாங்க. அவர் ஃபுல்லா நக்லைட்ஸ் நிறைய வீடியோ பண்ணியிருக்காரு ப்ரோ அந்த சேனல். நல்லா அவங்களோட. நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. த்ரூ அவுட்டா காமெடி இருக்கும் படத்துல, ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே. எங்கேயுமே ஒரு மிஞ்சி படம் ஒரு 5 நிமிஷம் காமெடி இல்லாம இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு சிரிச்சிட்டே இருக்கும் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஃபுல் லென்த் காமெடி படம். கலகலப்பு அந்த மாதிரி படங்கள் ஓகே, சுந்தர் சிதி. பட் அதுக்கப்புறம் இதுதான் ஃபுல் லென்த் காமெடினா இதுதான். என்னன்னா நீங்க இப்படி பேசியும் ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப ஹைப் பண்ணாதீங்க. எது இல்ல, இப்படி நீங்க ரிவ்யூ கொடுத்தா மாதிரியே தெரியல. இந்த மாதிரி ரொம்ப படம் நல்லா இருக்கு நிறைய பர்சனல் கனெக்டும் இருக்கும்ல. நம்ம கடை வாங்குவோம், கடைக்காரன்ட்ட ஓடுவோம், அதெல்லாம் அதை நம்ம பண்றது. நம்ம இப்படிதான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு பார்க்கும்போது அன்னைக்கு டிராஜடியா எல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு கதை தான் ஓடி இருப்போம். இன்னைக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும்ல, ஆமா இல்ல நம்மளும் இப்படிதான் இருந்தோம் அப்படின்னு. தல இந்த பண்ணு வித்தது ஞாபகம் வந்துச்சா? எல்லாமே தான் இதெல்லாம் வந்து வெளில தெரிஞ்சது. இதோட கேவலமா பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கேன் நானு. பாலத்துக்கு பெயிண்ட்ல அடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு வேலை பார்த்துருக்கேன் நானு. அந்த கதையெல்லாம் வெளில எடுத்து விட்டோம்னா பிரசாந்தனே அழுதுருவாரு, உங்க அண்ணன் அழுதுருவாரு. ஏன் கதையெல்லாம் வெளில எடுத்து விட்டோம்னா. பட் ஓகே, அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்க வேண்டியது அவ்வளவுதான். நம்ம ரொம்ப போட்டு ரொம்ப எமோஷனலா வந்து இது பண்ணிட்டு இருக்குது இல்லையா? கார்த்திக் இருக்கீங்களா? சொல்லுங்க கார்த்திகே இருக்கீங்களா? சொல்லுங்க கேக்குது. அத மணி லைன்ல வராரு. அப்படியா? கரெக்ட் பண்ண சொல்றேன், பேசலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள வந்துருவாரு. வெங்கட் கோஆர்டினேட் பண்றாப்ல. ஓகே நான் வர சொல்லுங்க. நீங்க பேசிட்டே இருங்க, அவர் லைன்ல வந்து. ஓகே வரட்டும். வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கீங்களே, எப்படி ஃபீல் ஆகும் ப்ரோ? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கஷ்டப்பட்டு அப்படி இல்லாம இருந்தா என்ன ஃபீல் ஆகும்? வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு தோணும். என்ன இருந்தாலுமே வந்து ஒரு சர்வை வேலையை பார்க்க வேண்டியதான். என்ன இருக்கு? மணிகண்டன் வந்தா அவர்கிட்ட கேளுங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டா ஓகே. இல்ல ப்ரோ, ஹார்ட் வொர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்வாங்கல்ல, உங்களுக்கு அது கரெக்ட்டா தான் இருக்கு ப்ரோ. இந்த டைம் இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய ஓபன் அப் பண்ணி பேசியிருந்தாங்க. நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தது இவர் தான். ஆக்சுவலாக வந்து கோட்ல வந்து கேப்டன் வாய்ஸ் டப் பண்ணது. அதுக்கப்புறம் அமிதாப் வாய்ஸ்க்கு தமிழ் கன்வர்ஷன் ஏஐக்கு இவர் தான் டப் பண்ணார் வேட்டையனில். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூஸ், குடும்பத்தோட இன்டர்வியூஸ்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ நிறைய ஷேர் பண்ணல. அவரோட ஜேர்னி தான் வந்து எனார்மஸ். பயங்கர டப்பிங் ஆர்டிஸ்ட்டு 2013 2014 அந்த டைம்லேருந்தே அது ஒர்க் பண்ணி நிறையா ஸ்கிரிப்ட் கன்சல்ட் பண்ணி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இது டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் 10-15 படத்தில் வந்து நிறைய அப்பியரன்சஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குட் நைட் லவ்வர், இப்போ வந்து இந்த படம் குடும்பஸ்தன். அவர் சூஸ் பண்றதும் நல்லா சூஸ் பண்றாரு ப்ரோ. கான்செப்ட் எல்லாம் நல்லா இருக்கு அவரது பார்க்கறதுக்கு. மெயினாக என்னன்னா, நம்மள ஒருத்தனா இருக்கும்போது வந்து நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம், ரிலேட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து ஒரு ஆக்டர்லேருந்து ஸ்டார் பொசிஷன் போகும்போது நம்ம சூஸ் பண்ணுற இதுதான் வந்து டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி ஆகுது.
பட் ஆனால் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டராக இன்னைக்கு இப்போ கார்த்தி நான் கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு முன்னாடி சொன்னார், இன்னைக்கு என்ன வியாபாரம் ஆகுதோ அதை தான் உற்பத்தி பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம யாருங்கிறத வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ அதனால வந்து இன்னைக்கு என்ன நடக்குது, கரண்ட்ல அப்டேட்டடாக இருக்கணும் எல்லாருமே. ஸோ நம்மளை வந்து ஐசோலேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நிறையா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 வால்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ரீல்ஸில் பார்க்குறதும் இல்லை வந்து நம்ம வீடியோஸ் மூலியமாக கன்சியூம் பண்ணுறது தான் இப்போ உலகத்தோட டேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு போகும்போது நிறைய தப்பாகுது. ஸோ மக்களோட மக்களாக புழங்கிக்கிட்டே இருந்துட்டு இன்றைக்கி என்ன இருக்குது, ஒருத்தவங்களோட டேஸ்ட் என்ன இருக்குது, இன்றைக்கும் என்ன பிரச்சனை காமனாக இருக்கிற இந்த படத்தில் குட்டி குட்டி செக்மெண்ட்ஸாக சொல்லும்போது தான் வீட்டில் வந்து பணம் இருக்கும்போது எப்படி பேசுவாங்க வீட்டு ஆளுங்களே, பணம் இல்லாத போது எப்படி இருக்கும், அதே மாதிரி மாமன் சீர் எப்படி இருக்கும், இதெல்லாமே பார்க்கும்போது அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து நல்ல ரூட்டடாக ஃபீல் ஆச்சு. கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசும்போது சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எப்படி கேலி பண்ணுவாங்க, எப்படி புறணி பேசுவாங்க, நம்மளோட இருக்கும்போது எப்படி நடந்துப்பாங்க, இல்லாத போது எப்படி நடந்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரிக் ஒரு பர்செப்ஷன் இருக்கும்ல, அதையும் தாண்டி கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டாக வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும்போதும் க்ரௌடில் வந்து எப்படி நடக்குது, இல்லை இந்த ஒரு படத்தில் நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே அங்கே ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டுப்போம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா, அந்த வந்து வீல் சேரில் இருப்பார், அவரை வச்சு ஒரு காமெடி, அதுக்கப்புறம் ஒரு ஆன்டி இருப்பாங்க, அவங்க இப்படி ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்கும். புது கேரக்டராக வரும், அந்த கேரக்டர் ஒன்று பிஹேவ் பண்ணும். அப்படிதான் நல்ல ஸ்கிரிப்டிவ் சீன்ஸ் பண்ணியிருக்காங்க. கதை பண்றது பிரச்சனை இல்லைங்க, கதை யார் வேணாலும் எடுத்துடலாங்க. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்துடலாம், கொரியன் படத்துலேருந்து எடுத்துடலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. இல்லை பழைய படத்தை கூட திரும்ப எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன், கதையில மௌனராகும் இல்லை ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு படத்தை எடுக்க போறேன் அப்படின்னு எடுத்துடலாம். சீன் பண்றதா இங்க பிரச்சனைங்க. இந்த படத்தை எக்கச்சக்கமா பண்ணிட்டாங்க சீனு. அதாவது இந்த படம் சொல்ல போறீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போற மாதிரி தான் இருக்கும். சீன்ஸ் வந்து அடுத்து ஸ்லோ மோஷனே இருக்காது இந்த படத்துல இனிமே. அடுத்த சீன் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சீனை வந்து கிறிஸ்பாக்கணுன்றதுக்காக இன்டர்கட்ல சாங்குள்ள மாண்டேஜ் ஆகும் இதாகவும் வச்சு அப்படிலாம் கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா அவங்க நிறைய சீன்ஸ் எழுதிட்டாங்க. அது எல்லாம் நிறைய காமெடி கலந்து அது நல்லா பண்ணியிருந்தாங்க. கவின் கூட நல்லா தான் கதை சூஸ் பண்ணிட்டு இருந்தாருல்ல ப்ரோ, ஏன் இப்போ ஸ்டார் கூட ஃப்ளாப் ஆயிடுச்சுல, நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ அவரு? அடுத்து டான்சர் சதீஷ் இருக்கார்ல, அவரோட படம் பண்ணிருக்காரு. வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணிருக்காரு, மாஸ்க்னு 2-3 படம் பண்ணிருக்காரு. வேற இருக்கு இல்லை. இன்னொன்று நீங்கள் சொல்லும் போது தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. எண்ட் ஆஃப் த டே வந்து லைக் பிக்கர் ஸ்கேலர் ஃபிலிம்ஸ் எடுத்தாலும் சரி, ஸ்மாலர் ஸ்கேல்ஸ் எப்படி எடுத்தாலுமே இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் தான் வந்து காமனாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு என்ன என்டர்டெயின் பண்ணுது, ஃபுல் படம் கூட இல்லைனாலுமே ஒரு 4-5 நறுக்குன்னு சீன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கன்வின்ஸ் ஆகிடும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கே கம்ப்ளீட்டாக. ஸோ இதில் வந்து நிறையா மொமெண்ட்ஸ் வந்து அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. ஒன்றுன்னு சொல்லிட்டு தியேட்டர் மொமெண்ட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறையா பேருக்கு ஏதோ ஒரு சீனாச்சும் பர்சனலாக ரிலேட்டபிளாக இருக்கும். நீங்கள் பயங்கர சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருந்தாலும் சரி, அது ஒரு லோவர் மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருந்தாலும் சரி, இதனால் ஒரு பாயிண்டில் வந்து இந்த படத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து நல்லா கனெக்ட் ஆகும். நம்ம பார்த்துருப்போம், நம்ம கேட்டிருப்போம். இந்த லோன் வாங்குற மேட்டர்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி ரிவீல் பண்ணல, ஒரு பாத்ரூமில் போய் தனக்கு தானே பேசிப்பார், நம்ம இப்படி இருக்கும்போது எப்படி இருந்தோம் சூப்பரில் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் சில அது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நம்மளே பண்ணியிருப்போம். பாத்ரூம்ல உட்காந்து புலம்புறத நம்மளே பண்ணியிருப்போம் இல்லையா. அது ஒரு தனி சீக்வன்ஸாக வச்சிருப்பாங்க. மணிகண்ட போய் வந்து பாத்ரூம்ல உட்காந்து புலம்புற வருவது இருக்கும். அது தனியா அது ஒரு காமெடியா, அவருக்கு ட்ராஜடி, அவர் புலம்புவாரு, பட் நமக்கு காமெடியா தான் இருக்கும். நான் இன்டர்வியூ டைம்லலாம் போயிட்டு நான் படித்ததெல்லாம் வந்து சொல்லி பார்த்துட்டு இந்த கொஷின் கேட்டால் எப்படி பதில் சொல்லணும், வெளில வந்தால் யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். காலேஜோட ரெஸ்ட் ரூம்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணது, இன்டர்வியூ போது அதெல்லாம் ஸோ நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி. சில டைம்ஸ் நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம், இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிட்டோம் சூப்பரில், நம்ம இப்போ ஒன்றுமே இல்லாத போது. ஸோ குட்டி குட்டி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரிலேட்டபிளாக இருக்குது.
ரிலேட்டபிளாக இருக்கும்போது அந்த ஸ்டாரை வந்து ஒரு பர்சனை வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸராக எடுத்துகிட்டு வந்துடுது டக்குன்னு. இன்னொன்று அந்த பொய் சொல்லி கடை வாங்குறது இருக்கு இல்லையா, அதை நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த பொய் சொல்லி கடை வாங்குற அந்த அந்த கேரக்டர் தான் இருக்கும் இவரு கிட்டத்தட்ட நிறைய இடத்துல. அது வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆகும் பர்சனலாக எல்லாருக்கும். நம்ம ஒரு பொய் சொல்லி கடை வாங்குவோம்ல, கடை வாங்குற இடத்துல இல்லை உண்மையை சொல்லி வாங்குவாங்க. நீங்க சொல்ல சொல்ல ரொம்ப ஹைப்பா இருக்கு ப்ரோ, போய் பார்க்கணும். ஹைப்பெல்லாம் கிடையாதுங்க. நீங்க வந்து நீங்க ரொம்ப நார்மலா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா போதும். பெருசா அப்படி இருக்கும், இது இருக்கும், யானை இருக்கும், குதிரை இருக்கும், அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. ரொம்ப நார்மலா ஒரு ஜாலியான ஒரு படம், ஃபேமிலி என்டர்டைனரா பார்க்கணும். அதுக்குள்ள எமோஷன்ஸ், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய இடங்கள் பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆகும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைப்போம், ஒரு கடை வைப்போம், அந்த கடையில் ஒரு பஞ்சாயத்து வரும், எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணிருக்கோம்ல. வேலைக்கு போவோம், வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கும், அது இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறது பிரச்சனை இருக்கும், கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கும், அப்பா அம்மாவோட, அக்கா புருஷனோட, அதெல்லாம் இருக்கும்ல. அது எல்லாமே இருக்குங்க இந்த படத்தில். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டு. கேரக்டர்ஸ் நிறைய நிறைய கேரக்டர்ஸ் இந்த இல்லை. ஒரு சக்தி இருக்காரு. உண்மையில இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எழுதினவர் நிறைய சீன் பண்ணியிருக்காருங்க, நிறைய சீன்ஸ் எழுதியிருக்காரு. ரொம்ப தெளிவா ரொம்ப நிறைய சீன்ஸ் வந்து அதையுமே ரொம்ப இந்த சீன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும். அது ரிவீல்லாம் ரிவீல் பண்றது ஒன்றும் டிஸ்டோர்ட்டான ஒன்றும் கிடையாது. ஒரு குழந்தையில இன்னொரு இடத்துல வைப்பாங்க, அந்த அந்த குழந்தை இன்னொருத்த கையில இருக்கும், அந்த அதை வச்சு ஒரு கார் சேசிங் மாதிரி ஒன்று இருக்கும், சதிலியாதி மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கூட எழுதியிருக்காரு. இந்த குழந்தைய அங்க வைக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் எழுதியிருக்காருல்ல ஸ்கிரீன் பிளேல. அது எனக்கு வந்து நிறைய இடத்துல நிறையா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. பட் குழந்தையோட டாயை வச்சு இந்த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சீரியஸான ப்ளே போயிட்டு இருக்கும். இவனுங்க உட்காந்து வம்பு பண்ணி ரோஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இன்னொன்று கேட்டார், பயங்கர ஹைப் ஏற்றுறீங்க அப்படின்னு. இது வந்து நீங்கள் ஹைப்பாலாம் எடுத்துக்க வேணாம். ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டு அது ஒரு நிறைய போர்ஷன்ஸ் வந்து எக்ஸைட் ஆக்கிச்சு எங்களை. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணுற ஜோன் மாதிரி தான். என்ஜாய் பண்றது இப்படி அவ்வளவுதான். இருக்கும், இந்த படத்தை என்ஜாய் பண்ணி இப்படி இருக்கும், பார்த்தோம் அப்படி இருக்கும்ன்ற மாதிரி பார்க்கும்போது அப்படி எடுத்துட்டு போகாதீங்க. பட் கண்டிப்பா இது வந்து ஸ்பாயிலர் பண்ணாதீங்க ப்ரோ. ஸ்பாயிலர்லாம் இல்லை, இது நிறைய இடத்துல உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும் கண்டிப்பா. அப்படி இல்லை ப்ரோ, நம்ம டெய்லி டே டு டே லைஃப் ரிலேவெண்டா இருந்தாவே நல்லாவே இருக்கும் ப்ரோ. நம்ம அதுக்குள்ள இருந்த மாதிரி இல்லை, இந்த படம் கம்ப்ளீட்டா அப்படிதாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே அப்படிதாங்க இருக்கும். டே டு டே லைஃப்ல நம்ம பார்த்த ஒண்ணு நீங்க உங்களுக்கு இல்லைன்னா எவனோ ஒருத்தனுக்கு, அவ்வளவுதான். எவனோ ஒருத்தனை பார்த்துருப்பீங்கல்ல, இப்படி ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு, அந்த மாதிரி ஒருத்தனா இருப்பான். அப்படி இல்லைன்னா நமக்கு பர்சனலா ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இப்போ கோபி இருக்காங்க, கோபி என்ன சொன்னதில்ல வந்தோடனே, என்ன கோபி உனக்கு தான் படம் எடுத்திருக்காங்கன்னு கேட்டல, அந்த மாதிரி கோபியில இந்த படத்தோட கேரக்டர்ல பாதிக்கு மேல கோபிக்கு செட் ஆகும். ரம்மி சர்க்கிளில் 10 லட்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு வேலை பார்த்து நான் கடன் கட்டுறேன்னு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சரி ஓகே அது வேலைக்கு வந்து போல இருக்கிற மாதிரி கட்ட முடியும், திரும்ப வந்துட்டார்ல கோபி. அந்த மாதிரி பெருமையா பேசுறியா? ஒரு படத்தோட ஹீரோ ரேஞ்சுக்கு ஒண்ணு பேசுறேன். இல்ல எங்க அப்பா புஷ்பா 2 படம் பார்த்தாரு, நாங்க அதெல்லாம் வழுக்க டைம் கூட்டிட்டு போயிட்டோம். எங்க அப்பாவுக்கு அந்த புஷ்பா கேரக்டர் பிடிச்சி போச்சு. எங்க அப்பா என்னன்றாரு, என் கதையை எடுத்து வச்சிருக்கான் புஷ்பா வரத, நான் போய் கேஸ் போட போறேன்னு ஆரம்பிச்சாரு. தெரியுங்களா? யாரு? புஷ்பா 1 2 எங்க அப்பா. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 2 ஓ பார்ட் 2 அளவுக்கா? ஏன் மரவே என்ன சந்திரம் வெட்டி வித்துட்டு இருந்தீங்களா என்ன? இல்ல அது அந்த கேரக்டர் இல்ல, அவருக்கு வந்து அந்த கெஸ்ட் அவனோட ஆட்டிடியூடு
ஒரு காரியம் ஆகணும்னா அவன் டக்குன்னு இறங்கி வேலை செய்யறது, திருப்பி அவன் ஆட்டிடியூடா பேசுறது, இந்த சீன்ஸ் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவர் வந்து என்னைய மாதிரியே இருக்கான், என் கதையை வச்சுதான் கதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு மாதிரியா டென்ஷன் ஆகி சொல்லிட்டே இருந்தாரு. 3 வாட்டி படம் பார்த்தாரு அந்த படத்தை. அவரு வெறி. இப்ப தெரியுது எப்படி 1700 கோடி வந்துச்சுன்னு இப்ப தெரியுது ப்ரோ. அவரு ஒரு பயங்கரமான மாசான நினைச்சு உள்ளுக்குள்ள வாழ்ந்துருக்காரு. அப்படிதானே? எல்லாருமே அப்படிதாங்க இருப்போம். அதான் நானும் சொன்னேன். நீங்களுமே அப்படிதாங்க இருப்பீங்க. எல்லாரும் அதுக்கு நான் புஷ்பா மாதிரிலாம் நினைக்க மாட்டேன். ஓகே, நீ புஷ்பா மாதிரி இல்லைங்க, நீங்க உங்களை வந்து நீங்க இப்படிமே தான் நினைச்சுக்கிறீங்க. அத வந்து கம்மியா எப்படி அடைச்சுக்குவோம் நம்மளே அது மாதிரி சொல்றேன். ஏன் ப்ரோ உங்க அப்பா ஏதாவது சிஎம் கூட போட்டோ எடுக்கணும்னு ஏதாவது ஆசைப்பட்டாரா? ஏங்க நான் தான் சொல்றேனே, சிஎம் போட்டோ இல்லைங்க, நம்மள ஒரு காரியம் ஆகணுன்ற அவனோட ஆட்டிடியூடு. ஒரு சிஎம் வந்து போட்டோ எடுக்கல, சிஎம்ஏ மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து அந்த ஒருத்தன் வந்து நம்ம மேல ஒருத்தன் வேலை போக்க போறோம், அது வேலை நடக்கலன்னா அதுக்கான கிரியேட் பண்ணி அவர் பண்றாருல, அது அவர் வந்து அவர் மாதிரி பண்ணிடுவாரு மீன்ஸ் நான் சொல்றது பெரிய லெவல்ல இல்ல. ஒரு காரியம் ஆகணும்னா வெயிட் பண்ணி அதுக்கான வேலையை பார்த்து அது பண்ணணும்னா அது பண்ணிடுவாருன்னு சொல்ல வரேன். அந்த சீனோட சிஎம் அளவுக்கு ரிலேட் பண்ண தேவையில்லை. தேவைக்கு என்ன இருக்குன்றத காரியம் சாதிக்கிறத இவர் வந்து அவர் வந்து அந்த இதை ரிலேட் பண்ணிக்கிறாரு, என்னைய பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு கதை ஒண்ணு இருக்கு, சொல்லட்டுமா? வேணாப்பா. இல்ல ப்ரோ, எங்க அப்பா வேணாம் சொல்லிட்டேனே. நான் வேணாம் சொல்லிட்டேன்ல, என்ன விட்டுரு. வேணாம். நோ, இன்னொரு நாள் பேசுவோம் ப்ரோ. நீ வாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பேசி அரெஸ்ட் ஆயிராத ப்ரோ. இப்பெல்லாம் கொஞ்சம் ஹெவியா பிடிக்கிறாங்க. ஆமா பாத்துக்க. அது நாங்களும் நோட்டபிள். நானு, தமிழன், எஸ்டி சக்திவேலு இவங்களா. ப்ரோ எதையோ ஒண்ணு பேசிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு ஃபேக் ஐடியை போட்டு என்னை லாக் பண்ண பாக்குறாங்க, பாத்துக்காங்க. எங்க உங்க அண்ணனெல்லாம் எவ்வளவு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி என்னென்னலாம் பண்ணாங்க. ஆமா, ஏதோ பழைய போஸ்ட் கீழே போய் கமெண்ட் பண்ணி விடுவானுங்கல்ல, அதெல்லாம் ஃபன்னா இருக்கும். ஆக்ட்ரஸ் உங்க இதுல எல்லாம் போட்டு கமெண்ட் பண்ணி அவரை புழுத்து விட்டு பெரிய கேஸ் லெவலுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. 2018 அந்த டைங்கள்ல. இப்போ ப்ரோ இது மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் பாத்தீங்களா? அது பாக்கலங்க, தெரியலையே. நாளைக்கு தான் பார்க்கணும். ஷோ போடலங்க அந்த முன்னாடி. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அந்த ஷோ போடல. இந்த படம் தான் போட்டாங்கல்ல, நேற்று பாட்டில் ராதா போட்டாங்க, அப்புறம் இன்னைக்கு அந்த சுந்தர் சி படம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹவுஸ் கீப்பிங் போடல போல. ஆமாமா. கார்த்திக் ப்ரோ, அந்த ஜிவிஎம் படம் எப்படி ப்ரோ இருக்கு? மலையாள படம் மம்முட்டி வச்சு எடுத்தது. ஓகேவா இருக்குங்க. டாமினிக் ப்ரோ இன்னொன்னு, இந்த இப்ப இந்த 2009 பெரியார்னு ஒரு படம் வந்துச்சு ப்ரோ, அது நல்லா ஓடிச்சா? அதெல்லாம் ஓடலைங்க அந்த படம். அந்த படம் 2009 ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க என்ன விளையாட பார்த்தாங்கன்னா, தேட்டருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து எல்லா தேட்டர்லையும் 100 நாள் ஓட வச்சு எல்லாரும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ரோ எங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டு போயிட்டாங்க ப்ரோ. அந்த வெள்ளம் பார்த்தாங்கன்னா ஃபுல்லா எங்க ஸ்கூல்ல எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாங்க. பக்கத்துல உன்னாலே ஓடிச்சு ப்ரோ, அங்க ஓடிட்டோம் நாங்க. எல்லா தேட்டர்காரனையும் மிரட்டி இந்த படத்தை ஓட்டி தாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா தேட்டர்லையும் 100 நாள், ஏதோ பெரியார் படத்தை 100 நாள் எல்லா தேட்டர்ல வந்து பார்த்த மாதிரி இவங்களே டிக்கெட்டை வாங்கி 50 டிக்கெட் 100 டிக்கெட் வாங்கி எவனோ வந்துடும் உள்ள விட்டு இவங்க இப்படிதானே சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சேட்டையா ப்ரோ
நான் அப்போ 5th என்னமோ தான் ப்ரோ படிச்சேன். எல்லாம் அது என்னன்னே புரியாது ப்ரோ. தேவையில்லாம கூட்டு போய் உட்கார வச்சு அதுதாங்க அப்புறம் திணிக்கிறதுக்கு அதுதான் திணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த குழந்தைக்கு வாயில சங்கடை வச்சு பால் ஊத்துவாங்கல்ல, அந்த மாதிரி. பெரியார் இருந்தா பெரியார் ஊத்து, வாயில ஊத்து, பெரியார் முழுங்கு, பெரியார் முழுங்கு, அண்ணாவை முழுங்கு, கருணாநிதி முழுங்கு, அந்த மாதிரி அவங்க தான் படிக்க வச்சாங்க. அது தெரியுமா? நீ ஸ்கூல் புக்கில் படிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும். 4வது படிக்குமா 5வது படிக்குமா ஸ்கூல் புக்கில் படிக்கும் பெரியார், தந்தை பெரியார் அவரால் தான் நாங்கள் படித்தோம், பகுத்தறிவு பகலவன் அப்படின்னா என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய அறிவாளி போல இருக்கு, அவரால் தான் படிச்சிருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல இருக்கிறது காரணமே அவர் தான் போல இருக்கு. அப்படிதான் தோணும். நீங்க சின்ன வயசுல இருக்க ஒரு பையனுக்கு என்னங்க, அவனுக்கு அயன்மேன் தாங்க உலகத்தை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். ஸ்பைடர்மேன் அயன்மேன் சேர்ந்து தான் இந்த உலகத்தை காப்பாற்றினாங்க, அதனால தான் உலகம் இருக்குன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கவன்ட்ட பெரியாதான் இல்லை பண்ணான்னு சொன்னா அவன் தான் நம்புவான். அந்த வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா. அப்படி உருவாக்கப்பட்ட குழந்தைகள் தான் நீங்களாம். நீங்களாம் பெரியார வந்து பெரியார் யார் தெரியுமா? யாரா? இல்லைங்க பெரியார் யார் தெரியுமா? யாரா? இல்லை ப்ரோ பெரியாரை பத்தி உங்களுக்கு தெரியாது ப்ரோ. நீ சொல்ற இல்லை ப்ரோ, நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்படி வந்துடுறாங்க, டக்குன்னு வந்துடும். இப்படி ப்ரோ நீங்க பெரியார் படிக்கும் ப்ரோ, நீ படிச்சுட்டு இல்லை சொல்ல இல்லை அப்படி கிடையாதுங்க அப்படிமானுங்க. வந்து படிச்சது சொல்றான்னா அதை சொல்ல மாட்டானுங்க. இப்படியெல்லாம் உருட்டுவானுங்க பார்த்தீங்கன்னா, கேவலமா விட்டுவாங்க. அவர் சொன்னாரா இல்லையான்னு கேட்டா, ப்ரோ பெரியார் ஏன் சொல்ற உங்களுக்கு நீங்க அதை நீங்க பார்க்கணும். நீ பார்த்துட்டு இல்லை சொல்லுங்க. இல்லைங்க அந்த காலகட்டத்துல, எந்த காலகட்டத்துல இல்லைங்க அன்னைக்கு தேவைக்காக அதை சொன்னார். இன்னைக்கு தேவைக்காக சொன்னாரு. என்ன தேவைக்காக சொன்னாரு? கோபி நீயும் ஒரு பிளேலிஸ்ட் தானே? ஆனா அந்த டயத்துல ப்ரோ பக்கத்துல உன்னாலே ஓடிட்டு இருந்துச்சு. அங்க போயிட்டோம் நாங்க செகண்ட் ஹாஃப்ல. எப்படி ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெரியார் படம், செகண்ட் ஹாஃப் வந்து உன்னாலே ஆமா ப்ரோ, என்ன பண்றது? அது 5வது அறியாத வயசுல படம் பிடிக்கல. அப்பவே எங்களுக்கு பிடிக்கல ப்ரோ. நீ என்ன ப்ரோ பெரியார் படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல எதிர்பார்த்த போல? அந்த வயசுல என்ன ப்ரோ? ப்ரோ நீங்க அண்ணாமலையை பத்தி நிறைய பேசுறீங்க. அவர் எப்ப இருந்து ஃபாலோ பண்றீங்க ப்ரோ? அவர் அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. அது எப்பயும் ஃபாலோ பண்றது 3 வருஷம் தான் ஃபாலோ பண்ணுவோம். இல்ல அவர் பிஃபோர் போலீஸா இருந்தாருல்ல, அப்போ ஏதாச்சும் அப்பெல்லாம் ஃபாலோ பண்ணலைங்க. அதெல்லாம் சும்மா பொய் சொல்ல மாட்டேன். நம்ம அப்பெல்லாம் ஃபாலோ பண்ணல. திடீர்னு ஏன்னா வந்ததுக்கு அவருக்கு அப்புறம் தான் யார் பெங்களூர்ல அண்ணாமலை அப்படின்னு இங்கதான் பார்க்கும்போது இங்க நல்லா பண்ணாரு ப்ரோ. ராம்நகர்ல இருந்தாரு ஒரு வாட்டி. இங்கே நல்லதாங்க பண்ணிட்டு இருக்காரு. இல்ல போலீஸா சொல்றேன் ப்ரோ. இங்க ராம்நகர்ல இருந்தாரு. அவர் அரசியல் கண்டாலே சூப்பராக பண்ணிட்டு எல்லாரும் இருக்காரு. பயப்படுவாங்க ப்ரோ. செம்மையா இருப்பாரு ப்ரோ. அவர் பார்க்கவே அப்படி இருக்கும் போலீஸா. அவர் பார்த்தா இப்போ அவ்வளவு பேர் அப்படிதானங்க இருக்காரு. பயப்படுவாங்க, ஏத்து பேச மாட்டாங்க. அவர் இருந்த சர்க்கிள் அப்படி இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அவர் பி மாஸ் தாங்க எங்க அண்ணன். நல்லா இருக்கு. பெங்களூர்ல எங்க பிஜி ஓனர்லாம் ரொம்ப பெருமையா பேசுவார் ப்ரோ அவரை பத்தி. இங்கேயுமே மாஸ் தாங்க அவரு. இல்ல என்ன இப்போவே இருக்கு? சிங்கம் தான் சொல்லுவாங்க. அண்ணாமலைன்னா அவருக்கு ஒரு பேர் இருக்கு ப்ரோ. இப்போ கூட அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. சிஎம், மாஜி சிஎம் குமாரசாமி கூட அவர் நல்லா பெருமையா பேசுவாரு. அதை பத்தி எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணாரு ப்ரோ. அதெல்லாம் இவனுக்கு தெரியாது ப்ரோ. இவனுங்களாம் திராவிடிய பசங்க. இவனுங்க சும்மா ஏதாவது பெரியாரு கீரியாருன்னு பேசிட்டு இருப்பானுங்க. ப்ரோ இன்னைக்கு அண்ணன் ட்வீட் பாத்தீங்களா ப்ரோ? என்ன போட்டிருந்தாரு? இவரு அண்ணாமலை போட்டிருந்த இதுக்கு வந்து கோட் பண்ணி, நாங்க எதுக்கு மோடிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு.
ஓகே. அப்ப ஃபங்ஷன் வந்தா மட்டும் ஏன் மோடி எதிர்க்கிறீங்க? எனக்கு புரியல எனக்கு. ஏன் எதிர்ப்பு மட்டும் மோடிக்கு. அது நிறுத்தினா வந்து நன்றி யாருக்கு? அப்போ இதே ஸ்டாலின் பண்ணியிருந்தா, ஐயா ஸ்டாலின் ஐயா நன்றி ஐயா அப்படின்னு படுத்திருப்பீங்க. அதுதானே? அண்ணன் உதயநிதி வாழ்கன்னு படுத்திருப்பீங்க. அந்த வெக்கமா இல்லையா? எத்தனை நாளைக்கு இந்த ஏமாத்து இந்த இந்த வேலை? அது கீழே மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்களா? போல அது கீழே கமெண்ட் வரலாம் படிக்கிறீங்களா இல்லையா? கமெண்ட்ல என்னைக்காவது ஒரு போட்டு நாள் திட்டி தமிழ்நாடு விட்டானுங்க ப்ரோ. என்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பத்தி ஓகே ஓகே ஸ்டாலின் போட்டிருக்காரு, என்ன போட்டிருக்காரு? நான் உயிருள்ள வரை, நான் இருக்கும் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் வர மாட்டேன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நான் பண்ணிட்டேன். என்ன பண்ணாரு அவரு? அவர் என்ன பண்ணாரு? அவர் ட்வீட் போட்டிருக்காருல, அதை கோட் பண்ணி நீங்க போடணும்ல. தைரியமா இருந்தா போட வேண்டியதானே? இந்த தைரியெல்லாம் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. அப்ப நீங்க ஒரு சார்பாக நீங்க வந்து எங்க அம்மா அரெஸ்ட் பண்ணதே வந்து இவங்கெல்லாம் போலீஸ் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசினவர் தானே. அப்புறம் என்ன ஏங்க அப்புறம் சும்மா நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா திமுக திட்டு வருது. ஒரு ஸ்டாண்டே கிடையாதுங்க. என்னங்க சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசுறதா? எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு அண்ணாமலை, எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு டங்ஸ்டன் பத்தி. ஏதாவது ஒரு ஃபேக்டா பாக்குறீங்களா? எதையுமே பாக்குறது இல்ல. இது எங்க ஆரம்பிச்சது, எப்போ வந்துச்சு, என்ன டேட்டா, எந்த டேட்ல இருந்து ஆரம்பிச்சது, எந்த டேட்ல வந்து இங்க வந்து ஏல விட்டாங்க, இதுல என்ன வரப்போகுது, இதுல வர காசு யாருக்கு வரப்போகுது, இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. குழந்தைங்க சொல்ற மாதிரி சொல்லிருக்காரு. எதையுமே நான் பார்க்க மாட்டேன். நான் உதயனுக்கு எதுனாலும் உதயண்ணா, எதுனாலும் ஸ்டாலின் ஐயா. அப்போ நான் உட்காந்துருப்பேன்னா உட்காந்துருங்க. எத்தனை நாளைக்கு உட்காருவீங்க? 2026 ஏப்ரல் வரைக்கும் உட்காருவீங்க. அது வேணா போனாங்க. மணிகண்டன் வந்துட்டாரு. சரி நான் சினிமாவுக்கு போயிடும். இங்க இருக்கார ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க. எனக்கு காட்டுல இருக்காரா? பிரதர் இருக்கீங்களா? மணி பிரதர். ஹலோ இருக்காரா? ஓகே. என்னங்க ப்ளூ டிக் கூட வாங்காம இருக்கீங்க? அவரு தானே? ஹலோ கேக்குதா? கேக்குதுண்ணா கேக்குது. ஆனா அவங்க பேச கேட்க முடியுது. அவர் பேசுறது கேட்கலையே. ஆமா அவர் தான். பிரதர் கேக்குதா? மணிகண்டன் பிரதர். வணக்கங்க. பிரதர் வாழ்த்துக்கள். ஹேட்ரிக் நாளைக்கு தான் ரிலீஸ். இப்பயே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஐயோ தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. பின்னிட்டீங்க, உண்மையிலே சூப்பரா பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் 2 படத்தோட இந்த படம் தான் பெஸ்ட் உங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல. ஐயோ ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் ட்விட்டர்ல இந்த ஸ்பேசஸ் ட்விட்டர் இது எனக்கு எதுவும் பழக்கம் இல்ல. ஓகே ஓகே. இது சும்மா ஒரு இந்த போன் பேசுவாங்கல்ல முன்னாடி அந்த சன் மியூசிக்ல அதெல்லாம் அந்த மாதிரி தான் நார்மலா. அவ்வளவுதான். நீங்க அப்படி வந்து இவங்ககிட்ட பேசலாம் கேட்டலாம். பேசுனாங்கன்னா புரியுது. பட் அதான் எனக்கு இது மாதிரி இப்படி ஒரு வசதி இருக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. இவர் சக்தி தான் சொல்லிட்டே இருந்தார். சக்தியை தான் சொன்னாரு, வாங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. அது இவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு, வரல. இப்போ வந்துட்டீங்க. ஆமா இப்போ வந்தேன். பிரதர் எனக்கு இந்த படம் வந்து பார்த்துட்டு ஆக்சுவலா பிரதர் நான் சேலம் நான் தான் பிரதர் ரிலீஸ் இந்த படம். சேலம் வந்து கார்த்திகா ரிலீஸ் பண்ணிருக்காரு. பெரிய ரிலீஸ் நம்ம படங்கள்லயே. இந்த படத்துல உங்க படங்கள்லயே பெரிய ரிலீஸ் தான். பட் நம்ம அதெல்லாம் ஓகே அப்பார்ட். ஓகே சேலம் ரிலீஸ் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர் அதெல்லாம் தாண்டி உண்மையில எனக்கு இந்த படம் பிடிச்சிருச்சு, பயங்கரமா பிடிச்சிருச்சு. என்ஜாய் பண்ணிட்டேன் காலைல பார்த்துட்டு. நான் ஒருவேளை இந்த படத்தை வாங்கல ரிலீஸ் பண்ணலன்னா கூட எனக்கு அப்பெல்லாம் தோணி இருக்காது.
அவர்கிட்ட ப்ரொடியூசர் உங்க ப்ரொடியூசர் வினோதத்தில் ஃபோன் வினோத் எனக்கு கொஞ்சம் பழக்கம் தான், ஃப்ரெண்டு தான். அவர்கிட்டலாம் ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டீங்க, பயங்கர ஜாலியாக இருந்துச்சுங்க, ரொம்ப நாளாச்சுங்க இந்த மாதிரிலாம் சிரிச்சு தியேட்டரில். நீங்கள் சூப்பர் செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இது எல்லா கிரெடிட்டுமே அவங்களுக்கு தான், டைரக்டருக்கும் ரைட்டருக்கும் தான் போய் சேரணும். ஏன்னா அவங்க ஆக்சுவலாக ஆனால் நான் வந்து உங்கள் டீமோட கொஞ்சம் தெரியுன்றதுனால தெரியும். நீங்கள் எடிட்டிங்லேருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து டே டு டே இருந்தீங்க, கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்றது எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ரொம்ப ஹம்பிளாக நீங்கள் சொல்லிக்கலாம். பட் இல்ல அப்படி இல்ல. நான் ஒர்க் நம்ம எல்லாரும் கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணோங்கிறது உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்கு அவங்களும் அலோவ் பண்ணாங்க ஒண்ணு. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து அதை எழுதின விதம் வந்து எனக்கு பிரசன்னா சார் எழுதின விதமும், ராஜேஷ் சார் வந்து அது அது என்ன சொல்றது, அது அவங்க 2 பேரும் அந்த ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் நான் எடுத்தேனே இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப எல்லாரும் வழக்கமா பாக்குற குடும்ப கதை, இதுல என்னங்க இருக்கும்போது ஒரு குடும்ப கதை தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா அதுக்குள்ள இப்படியான இந்த சின்ன சின்ன விஷயங்களை உள்ளுக்குள்ள வச்சது வந்து பயங்கர ஹாப்பி. அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, வேற யார் இருக்கீங்க அவர்கிட்ட மணிகண்டன் சார்ட்ட பேசுறது? இப்போ வேற பேர் கொடுங்க ப்ரோ. மணி ப்ரோ, இது ப்ராசஸா இது எவ்வளவு நாள் ஆச்சு ப்ரோ இந்த படம் மொத்தமா நீங்க ஸ்கிரிப்ட் கேட்டு பண்றதெல்லாம்? ஸ்கிரிப்ட் நான் உடனே படிச்சுட்டேன். பட் ஆனா நிறைய எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ஆல்டரேஷன்ஸ் இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல இப்படி வச்சுக்கலாமா பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அது போய் அது வந்து நானு அப்புறம் பிரசன்னா சாரு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணோம். அப்புறம் ராஜேஷ் சாரு நாங்க 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அது ஒரு 10 நாள் ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். ஃபுல்லா கோயம்புத்தூர்லயே பண்ணிருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு கோயம்புத்தூர்ல ஃபுல்லா அவுட்டோர் வெளியே எடுக்கிறது, அதெல்லாம் செட் இல்லாம லைவ்ல? கொஞ்சம் டஃப்பா இருந்தது எங்களுக்கு. ஒர்க் பண்ண விதம் எல்லாமே அது ரொம்ப டஃப்பா இருந்தது. பட் அதெல்லாத்தையும் தாண்டி ஏன்னா எல்லாமே லைவ் லொகேஷன்ஸ் இல்லையா, நம்ம ஒரு இப்போ ஒப்பனக்கார வீதி மாதிரி ஒரு ஏரியால எடுக்கிறோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் இருக்காங்க. ஒரு ஃப்ரேம் நீங்க ஒரு வைட்லன்ஸ் போட்டீங்கன்னா கன்ஃபார்மா 2000 பேர் இருப்பாங்க. சோ நம்ம நடந்து வரும்போது டயலாக் பேசிட்டே வரும்போது யாராவது ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டாங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும். அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா பட்டது. பட் ஆனா அது சேலஞ்ச் தான், அது விரும்பி ஏத்துக்கிட்ட சேலஞ்ச் தான். இது அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கறதுல நானும் பயங்கர அடமெண்டா இருந்தேன். மணிகண்டனா பிக் ஃபேன் நானு. தேங்க்யூ. ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங்லாம், வேற மாதிரி பண்ணிடுவீங்க, சொல்லவே தேவையில்ல. ஜெய் பீம் எல்லாமே. தேங்க்யூ சோ மச். அஸ் அ ரைட்டரா நெக்ஸ்ட் எப்போ பண்ண போறீங்க? ஏன்னா விக்ரம் வேதாலாம் பயங்கரமா எழுதிருந்தீங்க. இல்ல அது சீக்கிரமா நடக்கணும், பாப்போம். நான் அது ஒர்க் பண்ணி முடிச்சு வச்சிருக்கேன், தெரியல, பாப்போம் அது எப்போ நடக்குதோ பாப்போம். சேதுபதி அண்ணா வச்சுதான் டைரக்ட் பண்ண போறீங்க? இல்லையே, நான் அது எப்படி அது நான் இது சேதுனாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இனிஷியல் டேஸ்ல அவர்கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் அந்த மாதிரி கூடவே டிராவல் பண்ணதால அது வந்து உங்களுக்கு ஆக்டிங்ல பயங்கரமா ஹெல்ப் பண்ணுதுல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஸ்கிரீன் பிளே எல்லாம் உட்காந்து கொஞ்சம் புரியல. இல்ல இப்போ அஸ் அ ரைட்டரா இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆக்டிங்ல அது நிறைய ஹெல்ப் பண்ணுதுல்ல உங்களுக்கு, இப்போ உட்காந்து டிராவல் பண்ணதுக்கு இந்த படம்லாம் நடிக்கும் போது? உண்மைதான். அது எனக்கு ஆக்டரா இருக்கிறதுக்குமே இந்த ரைட்டிங் இன்புட்ஸ் வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே ஜி, ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ நான் வந்து ஆக்சுவலி இது அந்த இன்னொரு படத்தை பற்றி தான். நான் இன்னும் குடும்பஸ்தன் நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். ஆனால் இந்த லவ்வர் படம் பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு உங்க மேலே ஒரு பயங்கர கடுப்பாக இருந்துச்சு ப்ரோ. அந்த ஆக்டிங் வந்து அந்த லெவலில் இருந்துச்சு, டாக்ஸிக்காக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க அதை. ரொம்ப நன்றி. பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு ரிலேட் ஆச்சு நிறைய விஷயங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ அந்த படத்தினுடைய டாக்ஸிக் தனத்தை எல்லாத்தையும் டோட்டலா அந்த இந்த கேரக்டர்ல இருந்து எடுத்து ரொம்ப பரிசுத்தமான ஒரு குடும்பஸ்தனா இந்த படத்துல மாறிட்டேன். ப்ரோ எப்படி ப்ரோ குரு சோமசுந்தரம் அவர் கூட நடிச்சது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஜாலி தான். ஏன்னா சோமனா வந்து நானும் சோமனாவும் ரொம்ப வருஷமா பேசிட்டே இருந்தோம். நானும் நீ சேர்ந்து நடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எதனா ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தா குடுறா, என்ன ஒர்க் பண்ணும்டா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. நாங்க 2-3 கதை தள்ளி போயிட்டே இருந்தது. அப்புறம் அவர் நடிக்கிறது அந்த நான் ஒண்ணு பண்ணல, அப்படி இப்படி போயிட்டே இருந்தது. அப்புறம் கடைசியா இது வந்துட்டு சோமனா வந்து எப்படின்னா ஆக்டிங் பயங்கர, அது காமெடியே பண்ணாலும் பயங்கர சீரியஸான ஆக்டர் அவரு. லைக் எவ்ரி ஒரு சின்ன விஷயமும் வந்து பார்த்து அப்படி நடிப்பாரு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து நாங்க ரிஹர்சல்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஏன்னா காமெடிங்கிறதுனால கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் பண்ண நல்லதுன்னு. ஸோ அந்த ரிஹர்சல் செஷன்லாம் கண்டக்ட் பண்ணது சோமுன்னா தான். எல்லாருக்குமே இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே அந்த ரிஹர்சல் செஷன்ல இருந்தாங்க. ஸோ இவர் மட்டும் இல்ல, சுந்தரராஜன் சார் மட்டும் இல்ல, சுந்தரராஜன் சார் மட்டும் இல்ல, மீதி பாலாஜி சார் இருக்க மாட்டாங்க. மீதி எல்லாருமே வந்து ரிஹர்சல்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க. சோமுன்னா தான் எடுத்து கொடுத்தாரு. ரிஹர்சல்ஸ் கண்டக்ட் பண்ணது அவர் தான். ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பேக் போன். ப்ரோ அப்புறம் சுந்தரராஜன் சார் கூட அவரோட படம், அவர் பெரிய டைரக்டர், லைக் அவர் கூட நடிச்சது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட அந்த சொன்னீங்களா, அந்த பேப்பர்ல ஒண்ணு இல்ல கீழே போட்டுருங்க, அந்த பயங்கர ஜாலிங்க, பயங்கர ஜாலி. அவ்வளோ சந்தோஷம் அவர் கூட ஒர்க் பண்ணது. அதுவும் என்கிட்ட எப்படின்னா, இப்ப என்கிட்ட அவருக்கு வந்து என் கூட பேசுறது வந்து அவ்வளவு பொசசிவ், ரொம்ப பொசசிவ் என் மேல. நான் வேற யார்கிட்ட பேசினாலும் அவருக்கு பிடிக்காது. நான் வேற யாராவது சோமனாட்ட பேசுறேன், இல்ல ஜென்சன் இருப்பாரு, ஜென்சன் கூட பேசிட்டு இருந்தா அவரு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விரட்டி விட்டு இங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ், அது ஏன்னு தெரியல, என்கிட்ட பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வாங்க உட்காருங்க வாங்க அப்படி சொல்லி ரொம்ப பயங்கர பொசசிவா என் மேல இருப்பாரு. அப்புறம் சாப்பிடுறது கூட என்னோட கேரவன் வந்துருவாரு. சோமனாவும் நானும் ஒரே கேரவன்ல இருப்போம், அவரும் வந்துருவாரு, ஆஸ்திரன் சார் வந்துருவாரு. சோ நம்ம 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் பாடும் பாடல்ல பண்ணது என்னன்னா, இதுல வயதை காத்திருந்தால பண்ணது எல்லாம், எப்படிலாம் டைரக்ட் பண்ணாரு, எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணாரு, இது எல்லாத்தையும் சொல்லுவாரு. ப்ரோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ, நெக்ஸ்ட் அடுத்து என்ன படம்? நீலம்ல ஏதோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு படம் போயிட்டு இருக்கு. இன்னும் சீக்கிரமா அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துரும். அதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. ஸோ அதுவும் கண்டிப்பா நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்னு சொன்னீங்க, அது எப்போ அப்படின்ட்டு? அது தெரியல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சமயம் வரும், கண்டிப்பா அப்ப நான் பண்ணிடுவேன் அதை. ஓகேண்ணா. அதே மாதிரி நீங்க மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி இமிடேட் பண்றீங்க, அவங்கள மாதிரி பேசுறீங்க, வாய்ஸ் எடுக்கிறீங்க. பட் ஆனா நீங்க நடிக்கும்போது அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாதா? லைக் இப்போ ஒரு சாதா சீன் நடிக்கும்போது இன்னொரு ஆக்டர் அது இனிஷியல் டேஸ்ல அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் மணிகண்டன் பிரதர், ஹலோ, பாலாஜி பேசுறேன் பிரதர். உங்ககிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி நானும் என் ஒய்ஃபும் பேசியிருந்தோம். என்னோட அப்பா குருமூர்த்தி அவரும் உங்க கூட நடிச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஹாப்பின்னு ஃபீல் பண்ணாரு. he is very proud that he is part of a very good team and ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க டீம். உங்களை ரொம்ப பாராட்டி பேசினாரு. ரொம்ப டவுன் டு எர்த்தா இருக்கீங்க அப்படின்னாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அவரு ஆக்சுவலா.
என் வைஃப் உங்களுக்கு விஷ் பண்றாங்க. ஒரே நிமிஷம் பிரதர். எஸ் எஸ் எஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அமெரிக்கால இருந்து நாங்க ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசணும். எங்க குழந்தைய கூட உங்கள்ட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் வீடியோ கால்ல எங்க மாமனார் மூலியமா. யா தெரியும். அப்ப ஒரு சாருடைய போன்ல நாங்க அந்த கிளைமாக்ஸ் ஆமா சொன்னாரு. ஆமா எங்க மருமகள் பையன் எல்லாம் பேசணும்னு ஆமா சார். உங்களோட மூவி நல்ல சக்சஸ்ஃபுல்லா அமையணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க. பாய் மாமா சொல்றாரு என் பையன். பாய் சொல்லு. பாய் மாமா சொல்லு. பாய் பாய் மாமா. பாய் பாய். Thank you sir. Thank you. All the best team. Bye. ரொம்ப நன்றிங்க. ஐயா மன்னிங்க, நான் ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். யாருங்க? ஐயா சக்தி பேசுறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும். இல்ல இந்த ஓவரால் ரைட்டிங்ல அந்த படம் எங்க பீக் ஆகுது அப்படின்னு ஒரு இடத்த கஸ் பண்ணிருக்கேன். அது நீங்க ஒருவேளை ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கப்போ அந்த இடமும் இதுவான்னு சேமான்னு எனக்கு சொல்ல முடியுமா? அது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்பாய்லர் தான், பட் ஆனா சொல்றேன் நான் உங்களுக்கு. அது வேற மாதிரி சொல்றேன். நீங்க சாப்பாடு போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அப்ப அம்மா வந்து அந்த சாப்பாட்டை புடுங்கிடுவாங்க. ஆமா. அப்ப அந்த ஒரு கோல சாப்பாடு வந்து கீழே விழுவும். ஆமா. ஒரு இடத்துல அந்த இடம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்க அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுல ஒரு விஷயம் பேசுவீங்க. ஒரு எச்சத்தை இழந்தான் அவன், ஒரு மலை மாதிரி அந்த இடத்த நான் கன்சிடர் பண்ணேன். அந்த இடம் பீக்கா இருந்தது. ரைட்டிங்ல ரொம்ப பெரிய பீக்கா இருந்தது. ரொம்ப அது வந்து எப்படின்னா, நம்ம பிரசன்னா சார் இருக்காரு இல்லையா, ரைட்டர் பிரசன்னா சார். ஆமா, நான் அவர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட இதை சொன்னேன். எனக்கு அந்த இடம் ரொம்ப ரைட்டிங்கோட உச்சமா இருந்தது. அந்த ஸ்கிரீன் பிளேல அப்படி அது எழுதலாம், எல்லாருமே எழுதுவோம். இப்போ குட் நைட்ல கூட அந்த கொரட்டை வந்து அவங்க நம்ம இவங்க ஹீரோயின் கேட்டுட்டு தூங்குவாங்கன்ற சீன் வந்து பீக் தியேட்டர்ல. காமெடியா பீக் போறது வேற, எமோஷனலி பீக் போற இடம் அந்த இடமா நான் பார்த்தேன். நான் அதை யோசிப்பேன். நீங்க எல்லா படங்கள்லயுமே நம்ம அந்த இடம் ஒரு பீக் பாயிண்ட் ஒரு ரைட்டருக்கு கிடைக்கும். அந்த இடமா அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப கஷ்டம். அந்த ஷாட்டுக்கு ஒரு க்ளோஸ் வேற இருக்கும். அது கன்சிடரபிளி எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. பட் ஆனா அது ரொம்ப பயங்கரமா இருந்தது ரைட்டிங்ல. ஆக்சுவலி பிரசன்னாவோட ஒர்க், பிரசன்னாவை நம்ம நக்லைட்ஸ்ல பயங்கரமான வேரியேஷன்ஸ்ல பார்த்துருக்கோம். பட் அவரு இந்த படத்தை வந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போனார். கமர்ஷியலாவும் எடுத்துட்டு போனாரு, கன்டெக்ஸ்டாவும் எடுத்துட்டு போனார். அது ரொம்ப பெரிய ப்ளஸ். ஏன்னா ஸ்கிரீன் ரைட்டர்ஸே இல்ல அந்த இடத்துல. இவர் ஒரு முக்கியமான ஆளா மாறுவாருன்னு நான் நினைக்கிறேன் தமிழ் சினிமால. அவரோட பீக்கை எல்லாரும் எழுதணும். ஆக்சுவலி ரைட்டிங்ல இதுக்கப்புறம் ரிவ்யூஸ் வர எல்லாருமே தயவு செய்து படத்தோட கிரெடிட்ஸை கரெக்டா பார்த்துட்டு, திரைக்கதை வசனம் கூட சேர்ந்து எழுதின பிரசன்னா பாலச்சந்திரன் அவரையும் எல்லாருமே பிரைஸ் பண்ணுங்க. ஏன்னா ரைட்டர்ஸ் இல்லாத ஒரு சமூகத்துல ஒரு அத்திபூத்த அவர் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டாரு. ஆனா இந்த படம் அவருக்கு பயங்கரமான ஒரு மகுடம். அதுல தயவுசெய்து எல்லாரும் எழுதி அவரையும் பெருசாக்குங்க. ரொம்ப முக்கியம் ரைட்டர்ஸ் வர்றது. அவர் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபிலிம்ல வந்து அவர் மட்டும் இல்ல, நக்கலைட்ஸ்ல நிறைய ரைட்டர்ஸ். கிருஷ்ணகாந்த்னு ஒரு ரைட்டர் இருக்காப்புல, அவன் வந்து அமேசிங்கா ஹியூமர் எழுதுவான், பயங்கரமா காமெடி, ரொம்ப பிரமாதமான ஹியூமர் எழுதிட்டே இருப்பான். அவனுமே ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த படத்துக்கு. ஆமாங்கய்யா, அங்க நிறைய இருக்காங்க ரைட்டர்ஸ் வரணும்யா. அதுக்காக சொல்றேன் இதை மெயினா. ரொம்ப முக்கியமான சீன் அது, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான சீன் அது. ஏன்னா இது எப்படி கனெக்ட் ஆகும்னா ஃபேமிலிக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன், நீங்க அந்த இடத்துல இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல இருப்பான். அது படம் பார்க்குற பயங்கரமா ஒர்க் ஆகும். ரைட்டரா அதை ஃபீல் பண்ண வந்து எழுத முடியும். இன்னொன்னு பிரச்சனைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. நீங்க சொன்ன அவருமே தனியா ஒரு கார்டுல இருந்தாரு, நாம கவனிக்கல அவர் பேரை. அவருக்குமே ஒரு செம்ம கூட. ஏன்னா ஒரு இடத்துல எல்லாம் வேற லெவல் கட்டுது, செம்ம கட்டுது. அது பயங்கரமா ஒர்க் ஆகுது. நான் ரொம்ப ஸ்பாய்லர் ஆயிடும் சொன்னா. நம்ம ஒரு 1 வீக் கழிச்சு நிறைய பார்த்துருவாங்க, படங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிருவாங்க. அப்ப இன்னொரு தடவை அவங்க எல்லாரையும் கூட்டு வந்து இதே இடத்துல பேசுறப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னும் அது அடுத்த இடத்துக்கு போறதுக்கு யூஸ் ஆகும் படம் பார்க்குறவங்களுக்கு. நிச்சயமா.
சூப்பர் ஐயா. யுவராஜ் ஐயா கணக்குல இருக்காரு, அவருக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. ஹலோ கேக்குதா மணிகண்டனா? ஹலோ ஹலோ கேக்குதாண்ணா? கேக்குதுங்க. நாளைக்கு உங்க படம் வருது குடும்பஸ்தன், அது மிகப்பெரிய வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லா படமும் பார்த்துருக்கேண்ணா. ஜெய்பீம், லவ்வர், குட் நைட்டு, அதுக்கு முன்னாடி வந்த சில்லுக்கருப்பட்டி எல்லா படமும் பார்த்துருக்கேன். உங்கள மாதிரி இப்போ யாரும் இந்த மாதிரி யதார்த்தமா எங்களை மாதிரி இப்போ நாங்க வாழ்க்கையில இப்போ ஒரு மிடில் கிளாஸ்ல எப்படி கஷ்டப்பட்டு வளர்றோமோ அதே மாதிரி நடிப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப இப்போ நன்றி. என்னப்பா இப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டு இது இருக்கணும், அது நீங்க படத்துல அப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கனெக்டா இருக்கு. அதனாலேயே உங்களுக்கு பிடிக்குதுண்ணா. தேங்க்யூங்க தேங்க்யூங்க, ரொம்ப இது நன்றி. எப்படியோ இப்படி எதோ உங்களை சொல்லிடணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிருந்தா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்ண்ணா ஐயப்பண்ணா, ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். பாய். ரொம்ப தேங்க்ஸ். மணி ப்ரோ. ஹலோ ஹாய் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? சொல்லுங்க. ப்ரோ உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தேன். இவ்வளோ இவ்வளோ 3 to 4 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா மூவியுமே சூப்பராக இருக்கு. ஒரு இன்டர்வியூ சொன்னாங்க, இப்போ கூட ஒரு ஆட்டோல தான் வராரு, எதுவுமே அவருக்குன்னு இது பண்ணதில்லை அப்படி இப்படின்னு. ஸோ ஆஸ் எ பர்சனாவே நீங்க இப்படிதானா இல்ல எப்படி ப்ரோ? அது மைண்டுக்கு எப்படி எடுக்காம இருக்கு உங்களுக்கு? இல்ல நான் இப்போ காரெல்லாம் இருக்குங்க, ஓகேவா. ஆனா அவரு டிரைவரை நான் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது. டிரைவரை நான் ஊர்ல இல்லைன்னு போது நம்ம அப்படி சரி ஒரு பக்கத்துல எங்கன்னா போறோம்னா ஆட்டோல போய்க்கிறோம், அவ்வளவுதானே. இல்ல 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 அப்படி இல்ல. என்னன்னா நீங்க ரொம்ப சிம்பிளா தெரியுறீங்கண்ணா. எல்லார்ட்டையும் ஆஸ் யூஸ்வலா நார்மலாவே பேசுறீங்க. உங்க கேரக்டர் வைஸ் சூப்பர்ண்ணா. ஸோ அதனாலதான் கேட்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 பேருக்கெல்லாம் இப்போ 2 to 3 சக்சஸ் வந்துருச்சுன்னா அவங்களோட பிஹேவியரே வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ உங்களதெல்லாம் நார்மலா எல்லா இன்டர்வியூவும் சரி, எல்லா மூவிஸும் சரி, நீங்க சூஸ் பண்ற மூவிஸும் சரி, எல்லாருக்கும் அட்ராக்டிவா இருக்கு. ஸோ அதனாலதான் கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் நான் அப்படி வேணும்னு அப்படி பண்ணல. சரி நம்ம பெருசா என்ன சொல்றது பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல. நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி இருந்துட்டோம், அவ்வளவுதான். ஓகே, அந்த நேச்சர் தான் நான் சூப்பரா இருக்குண்ணா. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் மூவினா. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகேண்ணா, நன்றி. ஹாய் சார், நான் வினோத் பேசுறேன் சார். மணிகண்டன் சார். சொல்லுங்க சார். சார் ஹலோ சார், நான் வினோத் சார். சார் சொல்லுங்க சார், நீங்க தானா? நான் தான் சார். சார் சாரி சார். சூப்பரா போயிட்டு இருந்துச்சு சார். சூப்பரா போயிட்டு இருந்துச்சு சார். அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் சார். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் பாருங்க, வாட்சிங்ல இருக்காரு. ஆமா சார். மணி ப்ரோ, உங்களோட இன்னொரு ப்ரொடியூசரும் இருக்காரு, யுவராஜ் சார் இருக்காரு. ஹலோ யுவராஜ் ப்ரோ. சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். சாருக்கு வந்து ஒரு பப்ளிக் கேதரிங்ல பேசுறது அவ்வளவா வராது ஜெனரலா. ஆமா சார். அதேதான் சார்.
பட் சோ ஹாப்பி சார் தட் நீங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் உங்களுக்கு நிஜமாலுமே நல்ல என்ன சொல்றது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சதுன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி சார். நான் தான் சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டில் வந்து இப்போ பிரசன்னா சார், ராஜேஷ் என்னை நம்புறது பெரிய விஷயமே இல்லை சார். இதில் நீங்கள் என்னை நம்பி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சார் இந்த ப்ராஜெக்டில். அது வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக எனக்கு மிகப்பெரிய ஒரு நேம் கொடுத்துருக்கு சார் இந்த ப்ராஜெக்ட். எனக்கு அது முழுக்க அந்த இது உங்களை மட்டும் தான் சேருவேன் நினைக்கிறேன் சார் நான். ஐயோ அப்படிலாம் இல்லை சார். ஏன் சார்? சார் நிச்சயமா சார். இல்லை சார், ஏன்னா ராஜேஷும் பிரசன்னா சாருமே எனக்கு வந்து நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தெரியும். அதனால் எங்களுக்கு அது என்னை நம்புறது அவங்க பிரச்சனையே இல்லை. என்னை நம்பி வந்துடுவாங்க. நீங்கள் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டில் வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட் சார். எனக்கு இது உண்மையிலேயே ஒரு புது ப்ரொடியூசராக உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் நீங்கள் அந்த பண்ணிருக்கீங்க. கதை ரொம்ப பிடிச்சது. ஸோ நம்ம இதை பண்ணி ஆகணும்னு நினைச்சோம். சார் ஆமாம் சார், நீங்கள் அந்த கதை பிடிச்சது. அந்த கதைக்காக நீங்கள் அந்த டேரக்டரை மட்டும் நம்பியிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் என்னையும் நம்புனீங்க. அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்து நான் கொஞ்சம் நம்புறேன் சார் நான். ஐயோ தேங்க்யூ சார். நிச்சயமா சார். தேங்க்யூ சார். இது வந்து மணிகண்டன் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. பெரிய வெற்றியா நிறைய அமைஞ்சதுன்னா ஹாப்பி. மணிகண்டன் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது வரைக்கும் நீங்க ஒரு 4-5 படம் பண்ணிருக்கீங்க. இந்த பண்ண படங்கள்ல எந்த ரோல் உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு? எந்த ரோல்ல இருந்து வெளில வர்றது கஷ்டமா இருந்தது? அப்படி சொல்லி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கேட்கலங்க, சரியா இல்ல, கேட்கல. நீங்க ஒரு 4-5 படம் பண்ணிருக்கீங்க இப்ப இது வரைக்கும். அதுல நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் போர்ட்ரே பண்ணிருக்கீங்க. எந்த ரோல் உங்களை பர்சனலா ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு? எதுல இருந்து வெளில வர டைம் ஆச்சு? லவர் தான். அது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஏன் அவ்வளவு கஷ்டமா இருந்தது உங்களுக்கு வெளியில வர? ஏன்னா லவர் வந்து மென்டலி ரொம்ப பயங்கர சேலஞ்சிங்கான படம். அது நீங்க ஒரு 40 நாள் ரொம்ப இறுகி போன ஒரு மைண்ட் செட்லயே இருந்துட்டு அதுல இருந்து டிட்டாச் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால லவர் தான் உண்மையாவே எனக்கு லவர் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுல இருந்து அந்த கேரக்டர் உள்ள போறதுக்கும் சரி, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் சரி, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த கடைசி சீன்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்களா இல்ல கடைசியில எடுத்ததுங்களா? அந்த லாஸ்ட் சீன்ஸ்ல நீங்க ரிஃபார்ம் ஆகி வெளில வருவீங்கல்ல, கெஃபே சீனா? ஆமா கரெக்ட், கெஃபே சீன். இல்ல அது படம் எல்லாம் ஃபுல்லா படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்தது. இல்ல, அதுல உங்க ஆக்டிங் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்தது. அதான் அது அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வாஸ் குவைட் குட். Thank you. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நான் பேசுறது கேக்குதா? சுகன் பேசுறேன். ஹலோ அண்ணா பேசுறது கேக்குதாண்ணா? சுகன் பேசுறேண்ணா. சொல்லுங்க பிரதர். அண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள்ண்ணா குடும்பஸ்தன் அந்த மூவிக்கு. நிஜமாவே நீங்க ஜெயிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, வீட்டுல இருந்து ஒருத்தர் ஜெயிக்கிற மாதிரி தான் சத்தியமா ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் இதை உங்ககிட்ட. பட் நானும் இதை வந்து நல்லா புதுசாக சொல்றதுக்காக சொல்லலை. பட் நான் உங்களை காதலும் கடந்து போகலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் டெல்லி கணேஷ் சாரை வச்சு ஒரு விஷயம் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபாலோ பண்ணி அப் டு டேட் இன்னைக்கு வரைக்குமே ஃபாலோ பண்ணுறோம் உங்களோட எல்லா ஒர்க்குமே. அது நீங்கள் படத்தில் பண்ணுறதா இருக்கட்டும், படத்தை தாண்டி நீங்கள் வெளியில் பண்ணுற நிறைய விஷயங்களா இருக்கட்டும். ஈவன் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, நீங்கள் பண்ண டப்பிங் ஒர்க்ஸை பற்றிலாம் வந்து என்னன்னா சொன்னப்பெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த குரல்லாம் நீங்கள் தான் வந்து கொடுத்துருந்தீங்களா, இதெல்லாம் உங்களோட வாயிலிருந்து தான் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, நிறைய டெடிக்கேஷன் போட்டிருக்கீங்க. அந்த லாஸ்ட் இன்டர்வியூ ரொம்ப என்னை எமோஷனலாக டச் பண்ணுச்சு. எல்லாமே வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நான் ஊருக்கே போகலான்னு நினச்சி வீட்டுக்கு போனேன். அடுத்த நாள் எனக்கு கால் வந்தது அப்படிங்க. அது செம்ம பாயிண்ட் ஆக்சுவலாக. அது எல்லார் லைஃப்லையுமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்க லைஃப்பில் நடந்தது எல்லாமே. ஸோ அது ரொம்ப எமோஷ்னலாக டச் ஆச்சுன்னா, நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ ஸ்டார்டம் ஆனாலும் எவ்வளோ இது பண்ணாலும் இந்த குவாலிட்டியில் எப்படி இருங்க. ஏன்னா உங்களை வந்து என்னென்னா ஒரு ஹீரோவாக பார்க்குறதோ இல்லை மற்றதை தாண்டி ஒரு வீட்டில் இருக்கிற நம்மளோட அண்ணன் மாதிரி தான் பார்க்குறோம். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் நிறைய ரிலேட் பண்ணியிருக்கேன். 99.9% உங்களோட என்ன ரிலேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேசுகிற விதம், நடந்துக்கிற விதம், ஓவர் திங்கிங், சில விஷயங்களை சொல்லலாமா வேணாமான்னு தயக்கப்படுறது. இப்போவுமே இந்த குடும்பஸ்தனோட ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னீங்களே,
இப்போ கூட எனக்கு கையெல்லாம் நடுங்குது, ஷிவரிங்கா இருக்கு, நான் பேசுறதா வேணாமா அப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த மொமெண்ட் வரைக்கும் நான் நிறைய ரிலேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட படம் ஹிட் ஆனது வந்து என்னன்னா பர்சனலி ரொம்ப 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 சந்தோஷம் தான். வாழ்த்துக்கள். இது மாதிரி எல்லா படமும் உங்களுக்கு சீக்கிரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. கார்த்தினா உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான். சேலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பெரிய சக்ஸஸ் ஆகணும். உங்களுக்கும் விஷ் பண்ணுறேன்னா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அதுக்கு வந்து ப்ரோ வினோத் சார் தான் சப்போர்ட் பண்ணாரு. எல்லாருக்குமே பெஸ்ட் விஷயம் சார். படம் பெரிய சக்ஸஸாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 ஸோ மச். சுகன், நீங்கள் உண்மையிலே நம்ம மணிகண்டன் சார் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அவரோட ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். தேங்க்யூ சுகன். ஃப்ரம் தி பிகினிங்லேருந்தே அவரோட ஒர்க்ஸ், அவரோட இன்டர்வியூஸ் தான் மோஸ்ட்லி நமக்கு ஒரு மாதிரியா ரிலீஃபாக இருக்கும். நம்ம என்ன டவுனாக இருந்தாலும் அவரோட இன்டர்வியூஸை கேட்போம். ஸோ ஆனால் எப்போவுமே இன்ஸ்பிரேஷன் தான். ஐயோ ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூங்க. மணிகண்டன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, நான் கோலி மசாலா பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து எடுக்கிற ரோல்லாம் வந்து இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணுறது வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷனா நீங்கள் எடுக்கிறது? ப்ளஸ் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இப்போ மாஸ் கமர்ஷியல் மூவி எடுக்கிற ஒரு டிசிஷன் வந்து எப்போ வரும்? தெரியல, அது அதான் சொல்றேன். அது நம்மளுக்கு பண்றதுக்கான அதை பண்றதுக்கான கான்பிடன்ஸோ கதையோ எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு வரணும். அதுக்கான டைமும் நம்மளுக்கு இது ரொம்ப ஏர்லியான கரியர்ல வந்து ரொம்ப ஏர்லி. அதெல்லாம் முதல்ல நம்மளுக்கு செட் ஆகுமா, இல்ல செட் ஆகுற மாதிரி கதை இருக்கா? மாஸ் கமர்ஷியல்னு நான் எதுவும் நினைக்கல. பட் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம பண்ண 3 படமே கமர்ஷியல் படம் தான். இல்ல பட் ஆனா கேரக்டர் வைஸா பாத்தீங்கன்னா ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி தான் கேரக்டர் வைஸா இருந்துச்சு. இப்ப கில்லி வந்து ரொம்ப இதுன்னு வச்சுங்களேன், பாய் நெக்ஸ்ட் டோர் தான். பட் ஆனா அது ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இருக்குல்ல, அப்படியே ரொம்ப நம்மளுக்கு நம்ம ரிலேட் பண்ணிக்க கூடிய ஒரு மாஸ் கமர்ஷியல் மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா, பொல்லாதவன் மாதிரியான சினிமாக்கள் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ஆனா அதுக்குமே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரியான கதைகள் இன்னும் பெட்டரா எனக்கு இதுலக்குள்ளேயே சொல்ல வேண்டிய கதைகள் இன்னும் நிறைய இருக்கு, நல்ல கதைகளும் இருக்கு. நான் கண்டிப்பா அடுத்தடுத்து அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, அந்த கான்ஃபிடன்ஸ்னு சொன்னீங்களே, அது எப்படி வரும்? லைக் அது எப்படி பில்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? த்ரூ கிளாரிட்டி தான். கிளாரிட்டி வந்துருச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஓகே, செல்ஃப் உண்மையா எந்த ஒரு விஷயத்திலயும் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும்னா அது வந்து கிளாரிட்டி மூலமா தான். நம்ம மைண்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா கான்ஃபிடென்ட் ஆயிடும். அவ்வளவுதான். இதுதான் என்னோட புரிதல். பட் அதுதான் சரியான்றது தெரியல. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ so much. யா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. சார் மணி சார். சாரி சார், மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜ் போட்டேன் சார். சாரி சார். நோ ப்ராப்ளம் சார். சார் ஓகே சார். நான் மனோஜ் பேசுறேண்ணா. சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு அதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், எப்படா இருக்கு இது ரிவ்யூ அப்படின்னு கேட்டப்ப ப்ரெஸ் ஷோ வச்சு அதான் எல்லாருமே போன வருஷம் அப்படி ரப்பர் பந்தம் இந்த வருஷம் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே ஹோப்போடு தான் நாளைக்கு போய் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஒர்க்குக்கு தான் ப்ரோ பெரிய அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரெகுலராக எந்த ஒர்க் கிடைச்சாலும் நான் சினிமாவில் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு கிடைச்ச இன்னும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோ. இன்னும் அதை விடாமல் அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டே இருங்க ப்ரோ. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதே மாதிரியே பண்ணிட்டே இருங்க ப்ரோ. நீங்கள் கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கீங்க. நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஒருத்தவங்க இப்படி மாற்றி பண்ணாதான் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் சேனலில் கிடைக்கும். ஸோ கீப் கோயிங் ப்ரோ. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ so much. ஓகே ஓகேங்க ஐயா, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம், சாரி. ஐயா. நோ ப்ராப்ளம் ஐயா. பிரதர், எங்க காலைல எங்க படம் பாக்குறீங்க? எந்த தேட்டர் வரீங்க நீங்க? கமலா தான் நினைக்கிறேன் சார். ஆமாம் சார், கமலா தேட்டர் தான் சார். ஆமா சார், கமலாவில் பார்ப்போம். இது முதல்ல கமலா மார்னிங் 9 o'clock ஷோ சார்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அப்படியே நான் அப்படியே ஜிகே சினிமாஸ் போயிட்டு ஓகே சார். அப்படியே காசி அந்த மாதிரி எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது மட்டும் பாத்துடலாம் சார் காலையில ரைட் இருந்து. சார். ரைட் சார். ரைட் சார். நிச்சயமா சார். நான் பண்ணிப்போம் சார். மணியே ஒண்ணு சொல்லலாமா? ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. இது நமக்குள்ள பேசியிருக்கோம் நிறைய, பட் இங்க சொன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆகும். என்ன, இப்ப நாங்க குட் நைட் பண்ணப்ப நானும் யுவராஜோ எல்லாம் இருக்கப்ப மணியை வந்து எங்களை யாரு என்னன்னுலாம் கேட்கவே இல்லை. அவர் வந்து கதை கேட்டுட்டு நாங்க பண்றோம் பண்ணல பட்ஜெட் என்ன எதுவுமே அவருக்கு தெரியாது. அவரா கதை கேட்டாரு, கதைக்குள்ள வந்துட்டு அந்த படமா அதை உருவாக்குறதுக்கு என்ன சப்போர்ட்டோ அதை பண்ணிட்டாரு. உங்க புது ப்ரொடக்ஷன் எது, நாங்க எப்படி பண்ணுவோம், எப்படி ரிலீஸ் பண்ணுவோம், எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா நம்பிக்கையின் பேர்ல கதையின் பேர்ல உள்ள வந்து அப்புறமா அந்த கதையும் அப்படி ஒண்ணு பண்ணி ஒரு ப்ரொடியூசர் உருவாக்கி பயங்கரமா கொண்டு போயிட்டாரு. இப்ப வினோத் அடுத்ததா அப்படி உள்ள வர்றாரு. எனக்கு என்னன்னா ப்ரோ, ஒரு ஹீரோ தான் நினைச்சா ஒரு ப்ரொடியூசரை உருவாக்கவே முடியும். இங்க அப்படிதான் சூழ்நிலை இருக்கு. தயவு செய்து நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்ன, உங்களுக்கு விருப்பம் இருக்கிற இந்த மாதிரி தனி நபர்களா இருக்கிற இண்டிவிஜுவல் போராடிட்டு இருக்கிற புது தயாரிப்பாளர்களை கதை கேட்டு உருவாக்குனீங்கன்னா அது வந்து சினிமாவுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் ப்ரோ. நீங்க பெரிய கம்பெனிகளுக்கும் படம் பண்ணுங்க, ஒரு ஃபிலிம் ஆஃப்டர் நீங்க இந்த மாதிரி புது தயாரிப்பாளர் உருவாக்குனீங்கன்னா சினிமாவுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க கண்டிப்பா பண்றீங்கன்னு தெரியும். நான் இது ஏன் பொது வழியில சொல்றேன்னா, இதை கேட்டுட்டு இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் ஆகி வருவாங்க. அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஏதோ பெரிய ஆளுவோ பட் ஆனா தேங்க்யூ சோ மச். ஏன்னா நான் வந்து நீங்க சொல்ற மாதிரிதான் ஆக்சுவலா அது வந்து அறியாமையின் பேர்ல தான் வருது. எனக்கு அதை பத்தில பெருசா எனக்கு அதை பத்தின அறிவோ இதுவோ கிடையாது. எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அந்த கதை என்னை கூட்டு போயிரும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை தான். எனக்கு வேற எதுவுமே என் கண்ணுக்கு வராது. ஓகே, ஒரு இந்த கதை இருக்கு, இந்த கதையை நம்ம சரியா பண்ணிட்டோம்னா இந்த கதை நம்மள கொண்டு போயிரும் அப்படிங்கிறது மட்டும்தான். மணி சார், நான் கண்டிப்பா சக்தி சார் சொன்னதை நானும் ஆமோதிக்கிறேன் சார். ஏன்னா நீங்க என்னதான் பெரிய கம்பெனிக்கு அடுத்தது பண்ணா கூட அடுத்து என்ன மாதிரி வர புது ப்ரொடியூசர்ஸுக்கு நீங்க கண்டிப்பா வாய்ப்புகள் தரணும் சார், நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு அது எந்த ஹீரோஸும் அது தரக்கு ரெடியா இல்லை. நீங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மாதிரி கண்டிப்பா அடுத்தடுத்த புது ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பா அது வரணும்னு நான் நினைக்கிறேன் சார். கிண்டல் பண்ற மாதிரி சார் இல்ல சார், நிச்சயமா ஐயா 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 இது சத்தியமா இல்லையா, இது அதுக்கு இல்ல சார். இதுல உண்மையா வந்து சொல்றோம். நாங்க சார் இது வந்து இந்த பலனை அனுபவிச்சேன்னா அதை சொல்றேன் சார், அவ்வளவுதான் சார். நான் இன்னைக்கு எப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன், நல்ல ஹீரோட டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கோ, இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் நிச்சயமா கிடையாது, ஒரு புது ப்ரொடியூசருக்கு வரணும் சார். இது எல்லாருமே கார்பரேட் கம்பெனி அண்டு படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் தான் போவோம். அப்படிங்கும்போது ஒரு நல்ல கதையோட நல்ல ப்ரொடியூசர் தான் வர்றது கொஞ்சம் கஷ்டமா ஆகுதுங்க சார். அது இப்போ நீங்கள் எனக்கு எப்படி இந்த கதையை நம்பி நீங்கள் ராஜேஷ் பிரசன்னா என்னையும் நம்பி இந்த மாதிரி வந்தீங்களோ, இந்த மாதிரி நிச்சயமா இந்த ஏதோ ஒரு ஒவ்வொரு படம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்றது எங்களோட ரிக்வெஸ்ட் சார். எனக்கு சக்தி சார் சொன்ன மாதிரி. ஐயா இல்ல இல்ல, நீங்க கரெக்டாவே பண்றீங்க. அதை இன்னும் கொஞ்சம் சூப்பரா எடுத்துட்டு போயிருங்க. அப்படியே நீங்க பண்ணிடுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு தகவல் ரிக்வஸ்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. யுவராஜ் ப்ரோ இருக்காரு, எதுவும் பேசல. யுவராஜ் லைன்ல வாங்க, என்ன பேசுங்க. $1,000,000 ப்ரொடக்ஷன் வச்சுட்டு பல பில்லியன் சம்பாதிச்சுட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. காசை எண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. யுவா கேக்குதா? லைன்ல சரி ஓகே, மைக் ப்ராப்ளம் ஆகும். ஓகேயா, ஒரு மணி சரி ஓகே, மணி டைம் ஆகுது. சரி ரெண்டு பண்ணியாச்சு, போஸ்ட் பண்ணிக்கலாம். மணி ப்ரோ ஆல் தி பெஸ்ட், சூப்பர், வாழ்த்துக்கள் ப்ரோ. ஹேட்ரிக் இது கன்ஃபார்ம், அது டவுட்டே வேணாம். இன்னொன்று, இந்த படம் வந்து உங்களுக்கு வைட் ரிலீஸாக கிடைச்சிருக்கு. மொதல் 2 படத்தோட இந்த படத்துக்கு பெரிய வைட் ரிலீஸ் கிடைச்சிருக்கு. 2 வாரத்துக்கு படம் இல்லை பெருசா. அடுத்து விடாமுயற்சி வரைக்குமே ஒரு 15 நாள் கேப் இருக்கு. ஸோ இது எப்படி வேணாலும் போகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ரப்பர் பந்த மாதிரி, இல்லை அதை விட அதிகமாக கூட இந்த மாதிரி நடக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஒரு வாரம் கழிச்சு எல்லா படங்கள் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைட்டர்ஸ் எல்லாரோடையும் இன்னும் கொஞ்சம் ஏர்லியர் டைம்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்போம். கண்டிப்பா. உலகம் முழுக்கும் இருக்கும் நபர்கள் பேசுறது உங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட்டிவா இருக்கும். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நிச்சயமா நிச்சயமா. ஓகே, என்ஜாய் த சக்சஸ் ஐயா. ஐயா இவர் வினோத் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். பிரசன்னா, வினோத் ஐயா, ராஜேஸ்வர் அண்ட் என்டையர் நக்லைட்ஸ் டீம் அண்ட் என்டையர் யூடியூப் கம்யூனிட்டி அண்ட் எவ்ரி ஒன். அந்த படத்துல இருந்த அத்தனை பேருக்கும், இன்ச் அண்ட் இன்ச் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா ரொம்ப ஜென்யூனான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா மக்கள் கொண்டாடுவாங்க. நீங்க அதை விட்னஸ் பண்ண போறீங்க. இன்னும் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு அதனோட ரிசல்ட் தெரியும். மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சக்தி சார், ரொம்ப ரொம்ப எங்களை நம்பியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்ல படம் பண்ணிருக்குன்னு நம்புறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார், எல்லாருக்கும் இரவு வணக்கம். குட் நைட் ப்ரோ.